नारायण 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 सदा निरन्तर हरि गुण नारायण नारायण श्री गुरुभ्यो नमः। हरि ओम। गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुः गुरुर्देवो महेश्वरः गुरुः साक्षात् परब्रह्म तस्मै श्रीगुरवे नमः। यो नित्यमच्युतपदाम्बुजयुग्मरुग्मव्यामोहतस्तदितराणि तृणाय मेने अस्मद्गुरोः भगवतोऽस्य दयैकसिन्धोः रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये। यस्य स्मरणमात्रेण द्वैतवासना प्रमुच्यते बोधात्मकाय नमस्तस्मै भगवते श्रीरमणमहर्षये। हृदाकाशे सदा भान्तं शान्तम् आनन्दरूपिणं ज्ञानभानुम् अहं वन्दे सद्गुरुं श्रीसत्यसायिनं ममन्तर्यामिनं। सच्चिदानन्दस्वरूपं हृद्यस्तीति सदा भाति प्रियं निखिलनिगमार्थसारं यस्य सुरमुनिजनवन्द्यपदाब्दद्वन्द्वं भक्तचित्ताभिरामं यत्तप्रसरति परिमलप्रेमप्रवाहं तमेव मम सर्वं विहरति प्रशान्तिनिलये साक्षात् ब्रह्मतत्त्वम्। जन्माद्यस्य यतोऽन्वयादितरतश्चर्तेष्वभिज्ञस्वराट् तेने ब्रह्महृदाय आदिकवये मुह्यन्ति यत्सूरयः। तेजो वारिमृदां यथा विनिमयो यत्र त्रिसर्गो मृषा धाम्ना स्वेन सदा निरस्तकुहकं सत्यं परं धीमहि। धर्मप्रोज्झितकैतवोऽत्र परमो निर्मत्सराणां सतां वेद्यं वास्तवमत्र वस्तु शिवदं तापत्रयोन्मूलनं श्रीमद्भागवते महामुनिकृते किं वा परैः ईश्वरः सद्यो हृदवरुध्यते त्रिकृतिभिः शुश्रूषभिस्तक्षणात्। निगमकल्पतरोर्गलितं फलं शकमुखादमृतद्रवसंयुतं पिबत भागवतरसम् आलयं मुहुरहो रसिकाः भुवि भावुकाः। यं प्रव्रजन्तमनुपेतमपेतकृत्यं द्वैपायनो विरहकातराजुहाव पुत्रेति तन्मयतया तरवोऽभिनेदुस्तं सर्वभूतहृदयं मुनिमानतोऽस्मि। यस्वानुभावमखिलश्रुतिसारमेकमध्यात्मदीपमतिथितीर्षदान्तमोन्दं संसारिणां करुणयाः पुराणगुह्यं तं व्याससूनुमुपयामि गुरुं मुनीनाम्। नारायणं नमस्कृत्य नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरयेत्। कस्मै येन विभासितोऽयमतुलं ज्ञानप्रदीपः पुरा तद्रूपेण च नारदाय मुनये कृष्णाय तद्रूपिणा योगीन्द्राय तदात्मनाथ भगवद्राताय कारुण्यतः तत्शुद्धं विमलं विशोकम् अमृतं सत्यं परं धीमहि। कृष्णाय वासुदेवाय देवकीनन्दनाय च नन्दगोपकुमाराय श्रीगोविन्दाय नमो नमः। कृष्णाय वासुदेवाय हरये परमात्मने प्रणतक्लेशनाशाय श्रीगोविन्दाय नमो नमः। नमो ब्रह्मण्यदेवाय गोब्राह्मणहिताय च जगद्हिताय कृष्णाय श्रीगोविन्दाय नमो नमः। नाम संकीर्तनं यस्य सर्वपापप्रणाशनं प्रणामो दुःखशमनः तं नमामि हरिं परम्। गोविन्दनाम संकीर्तनम् எங்கேயுமே எப்போவுமே இந்த உலகத்தில் என்னென்ன நடக்கிறதோ அது அத்தனையுமே நாராயணன் செயல் அப்படின்னு சொல்வது உண்டு.
நடப்பது நாராயணன் செயல் அப்படின்னு சொல்வது உண்டு. எது நடந்தாலும் பகவத் சங்கல்பத்தினாலேயே தான் நடக்கிறது. அதில் சரியாக நடந்தது, தப்பாக நடந்தது அப்படிங்கிற விஷயமே கிடையாது. பிரபலமாக லோக ரீதியாக பார்த்தால் அந்த ஒரு ஷார்ட் டேர்மில் அப்போதைக்கு அப்போ அது தப்பாக தெரியலாம். ஆனால் அப்படியே அந்த நாள் போக போக காலம் கடக்க கடக்க அது எது தப்புன்னு நினச்சோமோ அதுவே பரம சரியான விஷயமாக மாறி போயிடும். தப்பே கிடையாதுங்கிறத முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கணும். இந்த உலகத்தில் அதுக்கு ஒரு பெரிய ஒரு திருஷ்டாந்தத்தை, ஒரு உதாரணத்தை பாகவதத்தில் முதல்லையே வச்சுட்டா பரீட்சித் மகாராஜானுடைய கதை. பரீட்சித்து கர்ப்பத்தில் இருக்கும் பொழுதே சாட்சாத்தாக பகவானை பார்த்தான். பகவத் தர்ஷனம் ஏற்பட்டது. பிறந்த நாளைக்கும் இந்த குழந்தை பிறந்தது இல்லையா, அப்போது என்ன பண்ணித்தான், யார் வந்தாலும் இப்படி உத்து பார்த்து தான், எல்லாரையும் இப்படி பார்த்து தான், கண்கொட்டாமல் பார்த்து தான். சின்ன குழந்தை பண்ணக்கூடிய ஒரு வேலை இல்லை அது. ஒரு பிறந்த குழந்தை அப்படி பண்ணாது, கண்ணே நிற்காது, அதுக்கு நிலக்குத்தி கண்ணு ஒரு மாதிரி இருக்கும் அதுக்கு. ஆனால் இந்த குழந்தை என்ன பண்ணித்தான், ஒருத்தரும் இப்படி உத்து உத்து பார்த்து தான். அப்புறம் அது பார்த்துட்டுச்சு, இது இல்லையே அப்படிங்கிற மாதிரி ஒரு முகபாவனை. இப்படி எல்லாரும் வந்தவா அத்தனை பேரும் இருக்கா இல்லையா. அவள் அம்மா உத்தரா இருந்தா, அதுக்கப்புறம் தாத்தாவான அர்ஜுனன், யுதிஷ்டிரன், பீமன், எத்தனை பேரும் வந்து ஒத்தரா குழந்தை கண்ணனும் வந்தான். கிருஷ்ண பரமாத்மா அங்கே வந்த உடனே அந்த குழந்தை அப்படியே பார்த்துதான், கிருஷ்ணனை கண்ணு மலர்ந்துதான், முகம் சிரிச்சுதான், ஒரு சந்தோஷம். இவரைத்தானே நான் பார்த்தேன்னு பார்த்துதான், இவருக்கு தான் தேடின்னு இருந்ததான் அது. அதனால யார் வந்தாலும் அவளோட முகத்தை ஒரு பரீட்சை பண்ணி இல்லை இல்லைன்னு ஒதுக்கினதுனால பரீட்சித்துன்னு பேர் வச்சா அந்த குழந்தைக்கு. முதல்லையே பரீட்சை பண்ண குழந்தை அப்படின்னு. விஷ்ணுராதன் இன்னொரு பேர் வச்சா, பகவான்கிட்ட அப்படி ஒரு பிரீத்தி ரதி இருந்ததுனால அவனுக்கு விஷ்ணுராதன், பகவத்ராதன் அப்படின்னு பேரெல்லாம் வச்சா அவனுக்கு. அந்த பரீட்சித் சின்ன குழந்தையா இருக்கிற சேத பிறந்ததுக்கு அப்புறமே உடனே யுதிஷ்டிர மகாராஜா பல ஜோசியரெல்லாம் தனியாக கூப்பிட்டு பேசினார். எல்லார் முன்னாடியும் சொல்லலை, தனியாக கூப்பிட்டு குழந்தையோட ஜாதகத்தை கணிங்கோ அப்படின்னா அவள் கணிச்சா. ஐயோ, இது எப்பேற்பட்ட குழந்தை, இந்த வம்சத்தில் வந்த குழந்தை வேறு எப்படி இருக்கும், ராமனை போல இருக்குது, சாட்சாத் நாராயணனை போல இருக்குது, உங்களை போல இருக்குது, அர்ஜுனனை போல இருக்குது, பலி சக்கரவர்த்தியை போல இருக்குது அப்படின்னு சொல்லிகிட்டே வந்தா. நல்லதெல்லாம் சொல்லிட்டு வந்தா. அப்போ யுதிஷ்டிரன் கேட்டால், யாருக்குமே ஜீவிதத்தில் ரொம்ப நல்லது மாத்திரம் இருக்காதே, இதரமும் வருமே. அப்போ இந்த குழந்தைக்கு பாக்கியத்தில் அந்த மாதிரியான ஏதாவது இருந்தால் நான் கோவிச்சுக்க போறேன்னு மறைக்காம என்கிட்ட சொல்லுங்க. இல்லை, அந்த ராஜாக்களை நம்ப முடியாது. நீ என்னைக்கு நன்னா இருப்பேன்னா பரிசு கொடுத்துட்டு போயிடுவான். உனக்கு நாளைக்கு கண்டான்னா நமக்கு இன்னைக்கே கண்டம் வந்துடும், கண்டம் போயிடும். அதனால எல்லாம் நாசுக்காக சொல்லுவா. ஜோசியாலும் நார்மலாகவே ஜோசியாலாம் கொஞ்சம் நாசுக்காக தான் சொல்லுவாள். உள்ளதை உள்ளபடி சொல்ல மாட்டா. அவள்லாம் சுற்றி வடித்து வேறு மாதிரி சொல்லுவாள். அபத்தத்தை சொல்லுவானே அப்படின்னு பாவம். அதனால் இந்த ராஜா ரொம்ப ஸ்பெசிஃபிக்காகவே கேட்டான், ஏதாவது இருந்தால் சொல்லும், கோவிச்சுக்க மாட்டேன் சொல்லுங்க அப்படின்னா. அப்போ சொன்னால், அப்படியே நீங்கள் கேட்கும் பட்சத்தில் சொல்கிறோம், இவன் ராஜாவாகி நன்னா பரிபாலனம் பண்ணுவான். ஆனால் ஒரு ரிஷியினுடைய சாபத்துக்கு வசப்பட்டு தக்ஷகன் அப்படிங்கிற ஒரு பாம்புனுடைய கடியினாலே இவன் சாவான், இவன் மரணத்தை அடைவான் அப்படின்னு சொல்லிவிட்டான். ரிஷியினுடைய சாபம் அப்படின்னு உடனே யுதிஷ்டருக்கு தூக்கி வாரி போட்டுது. என்ன, இந்த பரம்பரையே ரிஷிகளை ஆதரிச்சுண்டு வந்த பரம்பரைனா, பிராமணால ஆதரிச்சுண்டு வந்த பரம்பரையில் ஒரு குழந்தை, ஒரு வம்சத்தில் வந்த ஒருத்தன் பிராமண சாபமா ரிஷி சாபமா அப்படின்னு ரொம்ப வருத்தப்பட்டான். அதுக்குள்ள அவ சொன்னா, இருங்கோ இன்னும் கணிச்சுன்னு இருக்கோம் அப்படின்னா சொன்னா. அதுக்கப்புறம் சொன்னாலாம், ஆனால் அப்படி சாபம் ஏற்பட்ட பிறகும்
சாட்சாத் சுகபிரம்ம மகரிஷியினுடைய சம்பர்க்கம் ஏற்பட்டு அவர்கிட்டேந்து உபதேசத்தை வாங்கி மோட்சத்தையும் அடைவான் அப்படின்னு சொன்ன உடனே அப்போ சரி நிம்மதி ஆயிட்டாராம் யுதிஷ்டர். ஏன்னா மரணம் யாருக்கும் உண்டு, பிறந்த யாருக்கும் மரணம் உண்டே. சாஸ்வதமான வஸ்து உலகத்தில் மரணம் தானே, வேற எது இருக்கோ இல்லையோ அது ஒன்று உண்டுங்கிறது எல்லாருக்கும் தெரியும். எல்லாரும் ஒரு காலத்தில் அதை அடையத்தான் போகிறோம். ஆனால் மோட்சத்தை எல்லாரும் அடைஞ்சிடுவாளா, குருவை எல்லாரும் அடைஞ்சிடுவாளா, குரு கிருப்பையை எல்லாரும் அடைஞ்சிடுவாளா அப்படின்னா அது ரொம்ப சாகரவாளோ கோடிக்கணக்கில் இருக்கா. குரு கிருப்பையை அடைஞ்சு மோட்சம் அடைகிறவாங்கிறது 1-2ன்னு எண்ணிக்கையில் இருக்கு இல்லையா. அப்போ பரவாயில்லன்னு விட்டாராம் யுதிஷ்டர். இந்த விஷயத்தெல்லாம் பரீட்சித்துக்கிட்ட சொல்லலை, குழந்தைகிட்ட சொல்லுவானே விட்டுட்டா. அந்த குழந்தை வளர்ந்துட்டு வந்துட்டு இருக்கு. கொஞ்ச நாள்லாம் என்ன ஆச்சு அப்படின்னா பகவான் வைகுண்டத்துக்கு ஏழணும்னு தீர்மானம் பண்ணிவிட்டார். தேவர்கள்லாம் வந்து சொன்னா அவர்கிட்ட, பிரபோ வாங்கோ திரும்பின்னா. ஆச்சு, எங்கள் லோகத்தில் சில வேறு விஷயங்கள்லாம் நடக்கணும் சுவாமி, உங்களுடைய ஒரு ஆக்ஞைப்படியே சிலது நடக்கணும், அதனால் நீங்கள் வந்தால் தான் அதெல்லாம் நடக்கும் அப்படின்னா. பகவான் என்னதுன்னு கேட்டார். கலி வரணுமே அப்படின்னா. கலிகாலத்தை எவ்வளோ நாள் தான் தள்ளி வைக்க முடியும், நீங்கள் இருந்தேன்னா கலி வராது, நீங்கள் கொஞ்சம் அப்படி வைகுண்டத்துக்கு வாங்கோ கலி வந்துடும். பகவான் பார்த்தார், அதுவும் கரெக்டு தானே. ஏன்னா யுக தர்மங்கள் இருக்கு இல்லையா, எல்லா யுகத்திலையும் ஒரு தர்மங்கள் இருக்குது. கலியுகம்னு ஒன்று வருது, மனுஷாளுடைய எவல்யூஷன்னு சொல்கிறோமே தவிர டிவல்யூஷன் தான் ஆக்சுவலாக நமக்கெல்லாம் நடக்கிறது. We are reducing in our capacity as the human race progresses. We are becoming shorter, we are becoming weaker, we are becoming more short-lived, we are becoming more inattentive. எல்லாம் குறையிறதே தவிர ஒன்றும் ஜாஸ்தியான மாதிரி தெரியல. ஆர்டிஃபிஷியலாக தான் இன்டெலிஜென்ஸை பண்ணி வச்சுட்டு இருக்கோமே தவிர நம்ம நேச்சுரல் இன்டெலிஜென்ஸ் மட்டும் குறைஞ்சுட்டே தான் வந்துட்டு இருக்கோம் எல்லாரும். அதனால கலியும் வரணும். கலியை ஆண்டு கெடுக்கிறதுக்கு பகவான் வேண்டாமாம். கலியும் கெடும் கண்டுகொள்மின் ஆழ்வார் சொல்றார். நம்மாழ்வார் பாசுரத்தில் சொல்ல பொலிக 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 அப்படிங்கிறார். கலியும் கெடும் கண்டுகொள்மின், கலியும் கெட்டு போடுண்டா. எப்போன்னா விஷ்ணு பூதங்களான நாங்கள்லாம் பகவான் நாமாவை பாடிண்டு திரியும் பொழுது கலியும் கெடும் அப்படின்னு. கலி கெட வேணும்னா பகவன் நாமா தான் அதுக்கு வழி அப்படிங்கிறத யாருமே ஒத்துண்ட விஷயம். அது மாத்திரம் இல்லை, கலியில் ஒன்றுலதான் வெறும் பகவன் நாமாவிலேயே நம்ம மோட்சத்தை அடையலாம் அப்படிங்கிறதும் பிரசித்தம். வேற பெரிய தபங்களோ யஜ்யங்களோ யாகாதிகளோ பூஜைகளோ அர்ச்சனைகளோ எதுவுமே வேண்டாம். நாமத்தினாலேயே நாமஸ்மரணையினாலேயே பகவானை கூப்பிட்டே நம்ம பகவான் அடைஞ்சுடலாம் அப்படிங்கிறது சித்தாந்தம், எஸ்டாப்ளிஷ்ட் ட்ரூத். கலியில் மட்டும்தான். அதனால மனுஷாளுக்கு கொஞ்சம் ஈஸியாகவும் பண்ணி கொடுக்கணும், கலி வந்தால் தான் எல்லாம் நடக்குங்கிறதுனால பகவான் வைகுண்ட தாமத்துக்கு எழுந்தருளினார். பாண்டவாளெல்லாம் அதை கேட்ட உடனே அவளும் அவளுடைய நாட்டெல்லாம் பரித்தியாகம் பண்ணி ஒத்தரா மகாபிரஸ்தானம்னு கிளம்பிவிட்டா. ஒத்தரா கீழே விழுந்து அவளும் சத்கதியை அடைஞ்சுட்டா. பரீட்சித்தை ராஜாவாக்கிட்டு போயிட்டான். அந்த பரீட்சித்தும் நல்லா ராஜ்ய பரிபாலனம் பண்ணிட்டு இருக்கான். அவனை மாதிரி இன்னொருத்தர் இல்லை. முதல்ல சொன்னா இல்லையா, ஜோசியாலாம் சொன்னாலே ராமரை மாதிரி இருக்கான். ராமராஜ்யம் எப்படி இருந்ததோ அந்த மாதிரி இருந்துதான் பரீட்சித் ராஜ்யமும். ஏன்னா பக்தி தான் இருந்தது. எப்போ பாரு கிருஷ்ணன் 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 மேலே அப்படி ஒரு ரத்தி இருந்ததுனால தானே விஷ்ணுராதன் கிருஷ்ணராதன் பேர், அவருக்கு பகவத் ராதன் பேர். ராஜாக்கள்லாம் ஜென்ரலாக தேவர் தி பேட்ரன்ஸ் ஆஃப் ஆர்ட், ஸ்கல்ப்சர், பெயிண்டிங், இதெல்லாம் மியூசிக் எல்லாம். ஸோ அவனுக்கு என்ன பிடிக்குமோ அந்த மாதிரி தான் எல்லாரும் பண்ணுவா. அந்த ராஜாக்கோ என்ன பிடிக்கும்னா கிருஷ்ணகதை தான் பிடிக்கும். அதனால ட்ராமா அப்படின்னா கிருஷ்ணகதை, பாட்டு அப்படின்னா கிருஷ்ண பற்றின பாட்டுகள், சித்திரங்கள், ஓவியங்கள் அப்படின்னா எல்லாமும் கிருஷ்ணனை பற்றி. கிருஷ்ணன் திரௌபதியை காப்பாற்றின மாதிரியும், கிருஷ்ணன் லீலைகள் பண்ண மாதிரியும், கிருஷ்ணன் ரதத்தை ஓட்டி அந்த யுத்த பூமியில் தாத்தாவுக்கு கொண்டு போனானே அந்த கதை, இப்படியே கதா காலக்ஷேபம் பண்ணாலும் கிருஷ்ண கதை தான் வேணுமா, வேற ஒன்றும் வேண்டாமா அவனுக்கு. இப்படியே சர்வம் கிருஷ்ணமயமாக ஒரு கிருஷ்ணராஜ்யம் ஆகிடுதான் பரீட்சித்தருடைய ராஜ்யத்தில். ராமராஜ்யம் இருந்ததோ இல்லையோ அந்த மாதிரி கிருஷ்ணராஜ்யம் இங்கே. ஏன்னா கிருஷ்ணா கூட ராஜ்யம் பண்ணலையே. கிருஷ்ணன் ஒரு காலம் ராஜ்யம் பண்ணலை, உக்ரசேனன் தான் ராஜாவாக இருந்தார். ஆனால் கிருஷ்ணராஜ்யம் அப்படின்னா பரீட்சித் ராஜ்யத்தில் தான் அது இருந்தது. எங்கே பார்த்தாலும் கிருஷ்ணமயமா. அதனால எல்லாரும் கிருஷ்ணா கிருஷ்ணா கிருஷ்ணான்னு சொல்லிட்டு இருந்தாலும் அப்போ தான் ராஜாவுக்கு சந்தோஷமாக இருக்கும்.
ராஜாவுக்கு சந்தோஷமாக இருக்கும், ராஜா அப்போ தான் நமக்கு பைசா கொடுப்பாங்கிறதுக்காகவாவது அவளும் கிருஷ்ணா கிருஷ்ணான்னு ஆளாம். ஆனால் அந்த கிருஷ்ண சப்தம் இருக்கே, நேற்றுக்கு ஒருத்தர் சொல்லிட்டு இருந்தா என்கிட்ட, சுவாமிஜி உங்களோட கதையெல்லாம் கேட்டு எனக்கு கிருஷ்ணன் மேலே அப்படி ஒரு பிரீத்தி ஏற்பட்டுடுத்து அப்படின்னா ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஏன்னா கிருஷ்ண பிரீத்திங்கிறது சர்வசாதாரணம், யாருக்குமே வரும். ஏன்னா கிருஷ்ணன் என்கிற சப்தமே ஆகர்ஷணத்துடைய ஒரு சப்தம் தான். கிருஷ்ணனுடைய பீஜமும் ஆகர்ஷண பீஜம் தான். கிருஷ்ணன்னாலே ஆகர்ஷணம் தான். பகவான் பலவேறு அவதாரங்கள் எடுக்கிறார். ஆனால் கிருஷ்ணாவதாரத்தில் மாத்திரம் சர்வாகர்ஷண மூர்த்தியாக எல்லாரையும் இழுக்கணும் தன் பாலே அப்படிங்கிறதுக்காக ஒரு அவதாரம், அதுக்கே சங்கல்பம் பண்ணிட்டு அவதாரம் பண்ணினாராக்கும். கிருஷ்ணாவதாரத்தில் தர்ம சம்ஸ்தாபனம் எல்லாம் பண்ணணும், ராமாவதாரம் பண்ணார். கிருஷ்ணன் மாத்திரம் என்ன பண்ணான, அத்தனை பேர் மனசையும் நம்மக்கிட்ட இழுக்கணும் அப்படின்னு சங்கல்பம் பண்ணினா வந்தான். அவன் சங்கல்பம் பொய்யாகுமா எங்கேயாவது? அதனால கிருஷ்ணனாலே ஆகர்ஷணம் தான். யார் கிருஷ்ணன் பிடிக்கலான்னு சொல்ல முடியாது யாராலையும். கிருஷ்ணனா எனக்கு பிடிக்காதுன்னு சொன்னால் அது அவளை ஏதாவது டாக்டர்கிட்ட பார்க்க சொல்லணும் பாவம். அதனால அந்த கொஞ்ச நாளைக்கு இந்த பைசாக்காக கிருஷ்ணா கிருஷ்ணான்னா, அதுக்கப்புறம் என்னாச்சுன்னா நேச்சுரலாகவே கிருஷ்ணன் மேலே ஒரு பிரீத்தி ஏற்பட்டு எல்லாரும் கிருஷ்ண பக்தாளாக மாறிவிட்டாளாம். இப்படியா பரீட்சித் ராஜ்ய பரிபாலனம் பண்ணிட்டு இருக்கும் காலத்தில் ஒரு நாளைக்கு அப்படியே சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்கான். எல்லா இடத்துக்கும் இப்போ ராஜாக்கள்லாம் போய் பார்ப்பா இல்லையா, ட்ராவல் பண்ணுவா, எங்கே எப்படி இருக்குது, நாட்டு நடப்புகள்லாம் எப்படி இருக்குது, எல்லாரும் எப்படி இருக்கா பார்க்கலான்னு போனான் ரத்தத்தில் ஏறிண்டு. அப்போது ஒரு திருஷ்யத்தை பார்த்தான். ஒரு பசு, ஒரு காளை. இந்த காளை மாட்டுக்கு ஒரே ஒரு கால் தான் இருக்குது, வால் ஒன்று கால் ஒன்றுன்னு எடுத்தது பாவம். எங்கே 4 கால் இருக்குமோ அங்கே ஒரே ஒரு காலில் அது பேலன்ஸ் பண்ணிட்டு இருக்கு தண்ணியே. அங்கே ஒரு பசு பாவம் அதை சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கு. ஆத்துக்காரரை கொஞ்சம் பிடிச்சிப்போமேங்கிற மாதிரி அதை சப்போர்ட் பண்ணிட்டு இருக்குது. அவர் அது மேலே லீன் பண்ணிட்டு அந்த நிற்கிறது. இந்த பசு கண்ணிலேருந்து ஒரே தாரதாரையாக கண்ணீர். அங்கே ராஜ வேஷத்தில் ஒருத்தன் அந்த பசுவை போட்டு அடிச்சுட்டு இருக்கான். இந்த இந்த காளை மாட்டை போட்டு அடிச்சுட்டு இருக்கான். இந்த திருஷ்யத்தை பார்த்தா பரீட்சித். பசு ஹிம்சை அப்படிங்கிறது நம்ம சாஸ்திரத்தில் இன்டாலரபிளான ஒரு விஷயம். ஏன்னா பசுங்கிறது மாதா கோமாதான்னு சொல்கிறோம். அம்மாவை சித்திரவதை பண்ணுறது எப்படியோ அப்படி தான் பசுவை சித்திரவதை பண்ணுறது அப்படின்னு ஒத்துக்கிறோம். நம்ம கோஹிம்சை பண்ணலாமோ அப்படிங்கிறச்சு அதை பார்த்த உடனே கோபம் வந்துடுத்து. இறங்கினான், யாருடா நீ, உன்னை இப்போவே கொல்ல போகிறேன், நீ இப்படிப்பட்ட ஒரு அக்கிரமத்தை பண்ணியானா உன்னை இப்போவே நான் கொல்ல போகிறேன்னு இறங்கினான். அதுக்குள்ளே எதுக்கும் விசாரிப்போம், தீர விசாரிப்பதே மெய் இல்லையா, கண்ணால் காண்பதும் போய் காதால் கேட்பதும் போய் தீர விசாரிப்பதே மெய் அப்படிங்கிறதுனால விசாரிப்போமேன்னு சொல்லிவிட்டு, யாருமா நீ பசுவே, யார் இந்த காளமாடே, நீ யாருன்னு கேட்டான். நம்ம நினைப்போம் நம்ம ஆடு இல்லாமல் யாருன்னு கேட்டால் என்ன சொல்லுவோம்னா மேங்கும் பூங்கும் என்ன சொல்லுவோம். ஆனால் அந்த காலத்தில் இல்லையா அதெல்லாம் பேசும் போட்டிருக்கு. அது பேசுகிறது, அது எப்படி பேசுவோம்லாம் கேட்காதீங்க. கோகர்ணம் பிறந்தான் இல்லையா, அது மாதிரி தான் அது பேசுறது. அந்த மாடு சொல்கிறது, எனக்கு இப்போ ஏற்படக்கூடிய இந்த சங்கடத்தை நான் யார் மேலே பழிய சொல்லுவேன்? காலத்தை சொல்லுவேனா, என் கர்மாவை சொல்லுவேனா, பிராரப்தத்தை சொல்லுவேனா, எல்லாத்தையும் நடத்தக்கூடிய அந்த பகவத் சங்கல்பத்தை சொல்லுவேனா? அது எப்படி நடக்கணுமோ அப்படி நடந்துட்டு இருக்கு, விடுங்கோ பேசாம அப்படி. இதை கேட்ட உடனே தூக்கி வாரி போட்டுது அந்த ராஜாவுக்கு. இப்படிப்பட்ட பேச்சு பேசுறியே, நீ சாதாரணப்பட்ட ஒரு ரிஷபன் அல்ல, தர்மோசி விஷரூபத்திற்கு நீ தர்மமே, சாட்சாத் தர்மமே ஒரு மாட்டினுடைய ரூபத்தை எடுத்துக்கொண்டு வந்து இங்கே வந்திருக்கு அப்படின்னு அவன் தீர்மானம் பண்ணிவிட்டான். தர்மம் நீ, சாட்சாத் தர்மமே நீ. அப்போ யோசிச்சு பார்த்தா தர்மம் 4 காலில் நிற்குமாம் கிருத்தயுகத்தில். திரேதான்னு சொல்கிறவுடைய காரணம் என்ன? திரேனா 3 தானே, ஏன்னா தர்மம் 3 காலில் நிற்கும். ஏன்னா யுக லிஸ்ட்டில் பார்த்தா திரேதாயுகம் 2ஆவதாக வருது, துவா தான் 3ஆவதாக வருது. அப்போ துவாபரம் முதல்ல திரேதா வரணுமான்னா 3 துவாங்கிறது 3னா 3 துவானா 2. ஏன் அப்படின்னா திரேதாயுகத்தில் அது 3 காலில் நிற்கிறதுங்கிறதுனால திரேதாயுகம், 2 காலில் நிற்கிறதுனால துவாபரயுகம், ஒரே காலில் நிற்கும்னா கலியுகத்தில் தான் நிற்கும். இந்த விஷயம் தெரிஞ்சிருக்கு அவனுக்கு, ராஜாக்கு. ஐயோ கலி வந்துடுத்தோ அப்படின்னு கேட்டான். கலி வந்துடுத்தோ, நீ ஒரு காலில் நிற்கிறியே. அந்த பசு அழறது. அந்த பசு சொல்கிறது, பிரபு விட்டுட்டு போனதுக்கப்புறம் நான் ஒன்றும் அநாதி ஆயிட்டேன் அப்படின்னு இந்த பசு சொன்ன உடனே நீ பூமி அப்படின்னு சொன்னான். பூமாதேவி பசுவினுடைய ரூபத்திலையும் தர்மம் காளமாட்டினுடைய ரூபத்திலையும் அப்படின்னு ஒரு ரூபகம் பண்ணி காமிக்கிறோம் இங்கே. என்ன அர்த்தம் அதுலேருந்து தெரியறது அப்படின்னா, ஒரு காளையும் பசுவும் தானே ஒரு கப்பல்.
அப்போ இந்த பூமி நன்னா இருக்கணும்னா தர்மம் நன்னா இருந்தால் தான் பூமி நன்னா இருக்குங்கிறது தெரியறது இல்லையா? அதுலேருந்து ஒரு கப்புள் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் அப்படின்னா ஒரு பசு ரூபத்தில் இருக்கக்கூடியவளுக்கு அந்த கால ரூபத்தில் இருக்கக்கூடிய தர்மம் தானே சப்போர்ட் அப்படின்னு தெரிகிறது. அப்போ இந்த தர்ம மூலம் தானே இந்த ஜகத்து முழுக்க. தர்ம மூலம் இதம் ஜகத்து அப்படின்னு கூட சொல்லிக்கலாமே. தர்மத்தினால தானே இந்த ஜகத்து ஆதாரத்தை, தர்மாதாரத்தில் தானே ஜகத்து ஓடுறது. அப்போ தர்மம் ஒரு காலம் நிற்கிறதுன்னு உடனே கலி வந்துடுத்தோன்னு கண்டுபிடிச்சான்னு அங்கே நிற்கக்கூடிய அந்த மனுஷன், அந்த மாட்டு சித்திரவதை பண்ணி இருக்கக்கூடியதானவன் கலிபுருஷன் அப்படின்னு எனக்கு தெரிஞ்சு போச்சு. ஆஹா, நீ தாண்டா கலிபுருஷன், உன்னை தாண்டா தேடின்னு இருக்கேன் நான். இத்தனை நாளைக்கு அவனை நான் தேடின்னு இருக்கேன். ஒரு தரையா நீ பிடிபட்டுட்ட, என் கை பிடிபட்டுட்ட, நீ இனிமே உன்னை நான் விடமாட்டேன், உன்னை கொல்ல போகிறேன் அப்படின்னு கிளம்பினான். உடனே கலி, நீ அப்படி பண்ணப்படாது, நானும் பகவதாக்ஞையில் தான் இருக்கேன். காலம்ங்கிறது எல்லாருக்கும் அப்பாற்பட்டது. யாருமே காலத்துக்கு சப்ஜெக்டாக தான் இருக்கா. பகவான் ஒருத்தன் தான் காலாதீதனாக இருக்கானே தவிர சர்வ பேரும் காலத்துக்கு உட்பட்டவா தானே, காலத்துக்கு அடங்கி இருக்கிறவா தானே நம்ம எல்லாரும். அதனால் நீயும் கூட காலத்துக்கு அடங்கி இருக்கணும். நானும் கலி அப்படிங்கிற பேரில் இருக்கக்கூடியவன், நான் காலஸ்வரூபந்தான். அதனால் என்ன நீ அவன் மாதிரி ஹிம்சிக்கப்படாது, என்னை வதம் பண்ணப்படாது. ஏன்னா வதம் பண்ணக்கூடிய சக்தி அவங்ககிட்ட இருக்கான். பரீட்சித்துக்கிட்ட காலத்தையே வதம் பண்ணக்கூடிய சக்தி இருக்காம். இருந்தாலும் நீ அதை பிரயோகம் பண்ணக்கூடாது அப்படின்னு கலி சொல்லித்தான். உடனே பரீட்சித் கேட்டானா, எதுக்கு, என்ன ரீசனுக்காக உன்னை விடணும்? ஏன்னா கலினாலே உலகம் நடுங்கிறது. அப்பேற்பட்ட அதர்மங்கள்லாம் நடக்கும். கலினா அதர்மமித்ரேன அப்படிங்கிறது பாகவதம். அதர்மத்தினுடைய ஃப்ரெண்டாம் கலி. கலியும் அதர்மமும் ஃப்ரெண்ட்ஸாம் ரொம்ப. இவன் வந்துட்டான்னா அவன் கூடவே வந்துட்டு இருப்பானா. சத்வஹரன் அப்படின்னு சொல்றா. சத்துவகுணங்கள் எல்லாம் அழிக்கக்கூடியதாம் கலி. ரஜோகுணமும் தமோகுணமும் தான் அபிவிருத்தியாகி இருக்குமே தவிர சத்துவகுணத்தை அப்படியே அழிக்கக்கூடியது கலி. சத்வஹரோ கலின்னு சொல்றா. இப்படி கலியை இப்படி தூஷிக்கும் பொழுது, இப்போவுமே நம்ம விரும்ப பேசும்பொழுது கலி முத்தி போயிடுத்து அப்படிம்போம். ஒரு அதர்மமாச்சு, ஒரு அக்கிரமம் நடந்துட்டு இருந்ததுன்னா எல்லாம் கலிகாலம் அப்படிம்போம். கலி அப்படிங்கிறது கலகம்னு சொல்லுவா. கலியுகம் கலகயுகம் அப்படின்னு சொல்லுவா. இப்படியா கலிக்கு நல்ல பேரே கிடையாது இல்லையா? கெட்ட பேர் தானே எப்பவுமே கலிக்கு. அதனால பரீட்சித் கேட்டான், உன்னை எதுக்காக நான் உயிரோடு விட்டு வைக்கணும்? அப்போ கலி சொல்லித்தான், என்கிட்ட ஒரு ரகசியம் இருக்கு, நான் ஒரு ரகசியத்தை வச்சுட்டு இருக்கேன், இந்த ரகசியத்தை சொல்றேன், சொன்னேன்னா நீங்க என்னை விட்டுடுவேன். அப்படி என்ன ரகசியம்? இப்போ கலி சொல்லித்தான், இந்த ஒரு யுகத்தில் தான் பகவானை அடையிறதுங்கிறது சர்வ சுலபம் அப்படின்னு சொல்லித்தான். யாரும் அடையலாம், சீக்கிரமாகவே அடைஞ்சுடலாம், பகு பிரயாசை இல்லாமலே அடைஞ்சுடலாம், ரொம்ப சர்வசாதாரணமாக அடைஞ்சுடலாம் அப்படின்னு கலி சொல்லித்தான். அது எப்படி நம்புறது? எப்படின்னா இருக்கே நாமம்னு சொல்லித்தான் கலி. பகவன் நாமா ஒன்றை பிடிச்சுண்டா போரும், கலியில் அடைஞ்சுடலாம். கலிகாலத்தை மிச்ச காலத்துலலாம் எப்படி அப்படின்னா, பாபங்களை மனசுனால நினைச்சாலே நமக்கு பாபம் சேர்ந்து போயிடும். பாப கர்மா பண்ணணும் அப்படின்னு நினைச்சானாம், சரி வேண்டாம் போ அப்படின்னு டிசைட் பண்ணிவிட்டானாம். ஆனால் நினைச்சானோ இல்லையோ பண்ணணும்னு, அதனாலேயே அவனுக்கு பாவம் வந்துடுமா. In all the other yugas, sin accumulates even if you have sinful thoughts, not merely sinful actions. Ana in Kali, if you have sinful thoughts, it is forgiven, only sinful actions are counted. But on the other hand, righteous thoughts themselves attract punya in Kali Yuga. It doesn't have to necessarily translate to righteous action. புண்ணிய எண்ணங்கள் இருந்தாலே புண்ணியம் நமக்கு சேர்ந்து போயிடும், பாபம் எண்ணங்கள் இருந்தால் பாபம் சேராது அப்படின்னு ஒரு போனஸ். எப்பேற்பட்ட போனஸ் இல்லைன்னா எல்லாருக்கும் எத்தனை பாவ எண்ணங்கள் வந்துட்டு நாசமாக போகாமல் அப்படின்னு நினைக்கிறோம். ஒன்றும் பண்ண முடியாது, பண்ணவும் போகிறது இல்லை. இல்லை ஆர்டர் கிடர் ஏதோ வச்சிருக்காளேப்பா, என்ன பண்ணுறது? இல்லை விட்டா எல்லாரும் பண்ணிவிடுவா, எல்லாம் இருக்கேங்கிறதுனால யாரும் ஒன்றும் பண்ணுறது இல்லை பயந்துண்டு. ஆனால் மனசுக்குள்ளே நினைக்கிறா. விஷமமான எண்ணங்கள் அடுத்தவாளை பற்றி வருது. நேற்றுக்கே நான் சொன்னேன், மனுஷாலை பற்றி நினைக்காதீங்கோ, மனுஷாலை பற்றி பேசாதீங்கோ. மனுஷாலை பற்றி பேசினா, மனுஷாலை பற்றி நினச்சா பிரேம வளராது. ஒருத்தருக்கு ஒருத்தர் கம்பேரிசன் பண்ணி இல்லைன்னா ஜட்ஜ்மெண்டலாக போய் துவேஷந்தான் வளருமே தவிர பிரேம வளராது. அந்நிய தோஷ குணச்சிந்தனம் ஆசுமுக்துவா அப்படின்னார் கோகர்.
இந்த உலகத்தில் நீங்கள் வேறு எந்த சாதனை பண்ணினாலும் பரவாயில்ல, முதல்ல நீங்கள் பண்ண வேண்டிய சாதனை இது ஒன்று தான். ஹோலி மதர் சாரதா தேவி, ராமகிருஷ்ண பரமஹம்சரோட திவ்ய பத்னி சொல்லுவா, இஃப் யூ வாண்ட் டு கெட் க்ளோஸ் டு காட் தென் டு நாட் ஸ்பீக் இல் ஆஃப் எனிபடி என்று சொல்லுவா. ஒருத்தரை பற்றியும் அவதூறு பேசப்படாது, தூஷணம் பண்ணப்படாது. சில பேர்லாம் நமக்கு சேலஞ்சிங்காக தான் இருக்கா. அவளுடைய அவதார நோக்கமே அதுக்குத்தானே தோன்றது நமக்கு சில சமயம் இல்லையா? நிருசிம்மாவதாரத்தில் ஹிரண்யகசிபு வதம் தானே நோக்கமாக இருந்ததுன்னா, அந்த மாதிரி சில பேர் நமக்கு சித்திரவதை பண்ணுறதுக்குன்னே அவதாரம் பண்ணி வந்திருக்கா போல் இருக்குப்பா, அவள் என்ன பண்ணுறதுன்னு. அப்போ அதுவும் நமக்கு தான், நமக்கு சேலஞ்சு தான் அது, நமக்கு ஒரு லெசன் தான் அது. நம்ம எப்படி ரியாக்ட் பண்ணுறோன்னு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. அங்கே அவளை தூஷணம் பண்ணிட்டோம், அவளை கிரிட்டிசைஸ் பண்ணிட்டோமானால் நமக்கு தான் போச்சு அந்த லாஸ். அங்கே அதுக்கு என்ன பண்ணணும்னா, மனுஷனை பற்றி நினைக்கவே நினைக்காதீங்க. நினச்சா தானே ப்ராப்ளம் வருது. அவளை பற்றி சர்ச்சை பண்ணாதானே ப்ராப்ளம். பேசவே உத்தம ஸ்லோகனான எம்பெருமான் இருக்கும் பொழுது அந்த பகவத் கதை என்ன அழகாக இருக்குது. பகவான் குணங்கள்ல இன்னும் கேட்க போகிறோமே, மேலே 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 கேட்கும் பொழுது இந்த பகவானை தவிர்த்து வேற யாரை பற்றி பேசி என்ன ஆக போகிறதுன்னு சொல்ல வேண்டாமா இல்லையா? ஹரிஸ்துதி பண்ண வாயால நரஸ்துதி பண்ண மாட்டேன்னு சொன்ன எவ்வளோ மகான்கள் உண்டு. ஸ்துதி அப்படின்னா பிரைஸ் மாத்திரம் இல்லை, மனுஷாலை பற்றி பேசுறதே தான். நரஸ்துதி பண்ணுவாளா? நாராயண ஸ்துதி பண்ணுற இடத்துல, நாராயண நாமத்தை சொல்கிற இடத்துல வெறும் மனுஷாலை பற்றி பேசுவாளோ? அவசியமே படாது, அவசியமே இல்லை, பேசவே படாது. இந்த ஒன்று பண்ணுங்க போகிறோம். அப்படி நாக்குக்கு துடிக்கிறது பேசணும்னா பகவன் நாமாவை சொல்லுங்க, 10 தடவை சொல்லுங்க, நாமாவை சொல்லுங்க. நாக்கு துடிக்கிறது ஏதோ பேசணும்னு இருக்கே, நாமாவை சொல்லுங்க. இல்லை பகவத் கதையை பேசுங்க. ஒருத்தர் இன்னைக்கு இப்படி நடந்தது இல்லையா சத்சங்கத்தில்னு பேசுங்களே. ஆனால் மனுஷால மாத்திரம் என்றைக்குமே பேசுறதுக்கு லாய்க்கில்லாத விஷயம் மனுஷ குணம். ஏன்னா அவளை ஒன்று சொல்லி நம்ம அக்யூஸ் பண்ணோமானால் நாளைக்கு அதை நம்ம பண்ணுறதுக்கு ரொம்ப வெகு நேரம் ஆகாது. ஏன்னா பகவான் லீலை பண்ணிகிட்டே இருப்பான். அவளை நீ இப்படி சொன்னியோ, ஒன்று அதையே பண்ண வைக்கிறேன், அப்போ என்ன பண்ணுவேன்னு கேட்பான். அப்போ எங்கே போவோம் நம்ம? பென் ஜான்சன் அப்படின்னு ஒரு ஃபிலாசபர் இங்கிலாண்டில் இருந்தார். அழகான ஒரு வாக்கியம் சொல்லுவேன், பட் ஃபார் த கிரேஸ் ஆஃப் காட் தேர் ஐ கோ அப்படின்னு சொன்னார். எப்போன்னா ஒரு ட்ரங்கட், குடிகாரன் ஒருத்தன் நில தடுமாறின்று நடந்து போயிட்டு இருந்தானா, எல்லாரும் பரிகாசம் பண்ணிட்டு இருந்தாலாம். இவர் சொன்னாராம், பட் ஃபார் த கிரேஸ் ஆஃப் காட் தேர் ஐ கோ. ஏன்னா he said another beautiful sentence. He said, God himself, sir, does not judge man until the end of days. Why should you and me? அவ கிறிஸ்டியன் கான்செப்ட்ல ஜட்ஜ்மெண்ட் டேன்னு ஒன்று வரும் இல்லையா? அன்னைக்கு தானே பகவான் ஜட்ஜ் பண்ண போறார். அதனால அவர் சொன்னார், God himself, sir, does not judge man until the end of days. So why should you and I? நம்ம யாரு ஜட்ஜ் பண்றதுக்கு? நம்ம யாரு? நம்ம என்ன ஜட்ஜா? என்ன சீஃப் ஜஸ்டிஸா? நம்ம சீப் ஜஸ்டிஸ் நம்பலாம். யாரையும் பேசாதீங்க, ஒரு மனுஷால பேசாதீங்க, பகவானை பற்றி பேசுங்கோ இல்லையா? மௌனம் பஜஸ்வ, மௌனமாக இருங்கோ. மனுஷாலை பற்றி பேசுகிற காலத்தில் லாபம் இல்லை, நஷ்டம் வேற. ஒரு பக்கம் லாபம் இல்லை, அந்த டயத்தில் விசாரம், ஆத்ம விசாரம் பண்ணலாம், அந்த டயத்தில் ஏதோ பாராயணம் பண்ணலாம், அந்த டயத்தில் நாமஸ்மரணம் பண்ணலாம், அந்த டயத்தில் நாம சங்கீர்த்தனம் பண்ணலாம், அந்த டயத்தில் வெறும் சும்மா உட்காந்துட்டு இருக்கலாம். அப்படியாவது லாபங்கள் ஏற்படும். இல்லை ஒன்றும் இல்லை, வெறும் இருந்தேனாலாவது லாபமும் இராது, நஷ்டமும் இராது. ஆனால் அப்படி இல்லாதக்கு மனுஷாலை பற்றி அவதூறோ, அவளை பற்றி புகழ்ந்தோ எதுவுமே பேச வேண்டாம். மனுஷாலை பற்றி பேச ஒன்று நல்லது பேச தோணும் ஒருத்தரை பற்றி, உடனே இன்னொருத்தரை பற்றி அவா பற்றியா நன்னா இல்லைன்னு பேச வரும். இப்படியே போகுமே இல்லையா? யாருக்கு தான் இப்படி போகாது சொல்லுங்க. இல்லை நான் நல்லதே பேசுகிறேன் மனுஷாலை பற்றின்னா முடியாது, முடியாது. மகான்களை பற்றியே தப்பு வந்துடும் நமக்கு. ஏன்னா ஒரு மகானியும் கம்பேர் பண்ண தோணும் நமக்கு மனசில். அவர் அப்படி இருந்தாரே, இவர் இப்படி இருக்காரே அப்படின்னு தோணும். எந்த இதுக்கு பேசணுமானால் பகவானை பற்றி பேசணும். வேற எதையும் பேசப்படும். கற்பாரி ராமபிரானை அல்லால் மற்றும் கற்பரோ, கேட்பார் கேசவன் கீர்த்தி அல்லால் மற்றும் கேட்பரோங்கிறார் ஆழ்வார். கேட்கணுமா? எம்பெருமான் கேசவனுடைய கீர்த்தி இருக்கே, எல்லைக்கு அடங்காத கீர்த்தியாம், அதை கேட்டுட்டேனே.
அதனால இது எதுக்கு இங்கே வந்தேன் அப்படின்னா, கலிகாலத்தில் நமக்கு இந்த மாதிரியான எண்ணங்கள் பல கோடி எழும்பின்றே இருக்கு. நல்ல வேளையா அதுக்கெல்லாம் பாபம் இல்லைன்னு சொன்னா, ஆனால் லாபமும் இல்லையே பகவத் ஸ்மிருதி. அப்போ சொன்னான், ஆனால் பகவன் நாமாவை சொல்லிட்டா இந்த கலியில யாருமே உத்தாரம் ஆயிடலாம் அப்படிங்கும்பொழுது கலி. அப்போ இந்த பரீட்சத்துக்கு ஒரு சந்தோஷம் ஏற்பட்டது. அப்படியானால் உன்னை நான் விட்டு வைக்கிறேன், ஆனால் நீ பாட்டு சும்மா தெரியப்படாது. இங்கே போனேன் அங்கே போனேன்னு எல்லா இடத்துக்கும் தெரியப்படாது. நீ உனக்குங்கிற சில ஸ்தானங்கள் தான் கொடுப்பேன், நான் நீ எல்லா இடத்துக்கும் போகப்படாதுன்னா. ஆகட்டும், நீங்கள் ஸ்தானத்தை கொடுங்கோ, நான் அங்கே இருக்கேன் அப்படின்னு. உடனே பரீட்சை சொன்னால் உனக்கு 4 இடம் தரேன். ரொம்ப ஜெனரஸ் கிங் பாவம். ஒரு இடத்துல இருன்னு சொல்லலை, 4 இடம் தரேன் உனக்கு, பரவாயில்ல விடு. என்ன இடம்னா, தியூதம் பானம் ஸ்திரிய சூனா யத்ரா தர்மச்சதுர்விதா. அதர்மம் தர்மம் 4 விதத்தில் இருக்கு, 4 காலில் இருக்குன்னா அதர்மமும் 4 காலில் இருக்கு. தியூதம் பானம் ஸ்திரியா சூனான்னு சொன்னா. தியூதம் அப்படின்னா அடுத்த வாழை ஏமாத்துறதுன்னு அர்த்தம். தியூதம்னு சொன்னால் கேம்பிளிங்னு அர்த்தம். கேம்பிளிங், எனி ஃபார்ம் ஆஃப் கேம்பிளிங். இவனுக்கு ஏன் தெரியுறதுன்னா, இவனோட தாத்தாக்கள்லாம் கஷ்டப்பட்டதே கேம்பிளிங்னால தானே. இந்த மேட்ச் விளையாடுறேன்னு எல்லாம் தோத்து இல்லையா, தோத்து குளிச்சு காட்டுக்கு போய் எல்லாம் கஷ்டப்பட்டதுங்களே. அதனால தியூதம் அப்படின்னா. பானம் அப்படின்னா குடிக்கிறது, தீர்த்த பானம் இல்லை. எனி இன்டாக்சிகண்ட் ட்ரிங்க்ஸ் மாத்திரம் இல்லை, ட்ரக்ஸுக்ஸ் எல்லாம் இப்போல்லாம் புதுசாக. அப்போல்லாம் இல்லை பாவம், பானம் தான் இருந்தது. இப்போல்லாம் புதுசாக பவுடர்லாம் வந்துடுத்து. அப்போ எனி இன்டாக்சிகண்ட். ஸ்திரியா அப்படின்னா விமன் நினச்சிக்கப்படாது, எல்லாம் விமன்லாம் கலின்னு நினச்சிக்கப்படாது, அப்படி இல்லை. அளவுக்கு மீறின ஆசை, அளவுக்கு மீறின காமம், அதை வந்து ஸ்திரியான்னு சொல்லிட்டு. சூனா அப்படின்னா ஹிம்சை, பிராணிகளை வதம் பண்ணுறது, எல்லாத்தையும் ஹிம்சை பண்ணுறது அப்படிங்கிறதெல்லாம் சூனா அப்படிங்கிறது 4வது விஷயமா சொன்னான். அப்போ இந்த 4 இடத்துலையும் நீ இருப்பாயாக அப்படின்னு இடம் கொடுத்தான் பரீட்சித்து. அப்போ கேம்பிளிங் அப்படின்னா அடுத்த வாழை பொய் சொல்கிறது, அடுத்த வாழை ஏமாத்துறது, அடுத்த வாளுக்கு ஒரு ஹானியை பண்ணுறது, நம்ம லாபம் அடிக்கிறது. அதுலேருந்து அதானே ஆக போகிறது. 4 பேர் கேம்பிளிங் பண்ணால் ஒருத்தன் தான் ஜெயிப்பான், மிச்சவெல்லாம் தோற்று போயிடுவா இல்லையா. அவள் பைசாலும் இவன் அடிச்சு விடுவான். அப்போது அது கேம்பிளிங்கிறது வந்து கலியினுடைய ஒரு நிவாசஸ்தானம் அப்படின்னு சொன்னான். அது யாரெல்லாம் பண்ணுறாளோ அவள்லாம் கலிக்கு அடிமையாயிடுவா அப்படின்னு சொன்னான். அடுத்தபடியாக பானம், எனி இன்டாக்சிகண்ட் என்ன ஆகிடுறதுன்னா, மனசு நம்ம நிலையில் நிற்காது இல்லையா. நம்ம பகவான் நினைக்கணும்னு நினச்சா கூட மனசு எங்கேயோ அலைஞ்சுன்னு இருந்தது, இல்லை ஏதோ ஒரு ஸ்பியூரியஸ் ஸ்டேட்டில் இருந்ததுன்னா எப்படி பகவானை நினைப்போம். அதனால் அதையும் வர்ஜம்னு சொன்னான். ஆசை இருக்கலாம், அளவோடு இருக்கணும் இல்லையா. அளவுக்கு மீறின ஆசை அப்படிங்கிறது யாருக்கும் அனர்த்தத்தை தானே விளைவிக்கும். அதனால் அதுலேயும் கலின்னு சொன்னான். ஹிம்சை இந்த சொல்லணுமா, இன்னும் பிரத்யேகமாக சொல்லணுமா, ஹிம்சை பண்ணி மனுஷால ஹிம்சை பண்ணுறது, இல்லை ஜீவராசிகளை ஹிம்சை பண்ணுறது, கொன்று சிலதுகளை திங்கிறது, இதெல்லாமும் கலியினுடைய இடம் அப்படின்னு சொல்லிவிட்டார் பரீட்சித். இந்த 4 இடத்த கொடுத்த உடனே கலி சொல்லித்தான், ஒரே ஒரு இடம் கூட, இன்னும் ஒரு இடம் கூட அப்படின்ட்டான். ஏடா 4 கொடுத்துருக்கேனேடா, போராதா உனக்குன்னு. 1 கூட, 1 தானே கேட்குறேன், 5 கூட அப்படின்னு. ஏன்னா 5 நல்ல நம்பர். பஞ்சமி பஞ்சபூதேஷி பஞ்சசாங்கியோபசாரிணி அப்படின்னு எல்லாம் 5ல் 5 5ன்னு தானே சொல்ல. 5 சுமங்கலி கூப்பிடும்பா, இப்படி 5ல் தான் நல்லா இருக்கு. ஒரு 5 கூட பார்த்து மீட்டருக்கு மேலே 1 போட்டு கொடுங்குறோம்மா. ஏன் நம்ம ஊரில் ஆட்டோக்காரன்லாம் மீட்டருக்கு மேலே கொஞ்சம் போட்டு கொடுங்க சார் அப்படிமா. அது மாதிரி கலியும் சொல்கிறான், மீட்டருக்கு மேலே கொஞ்சம் போட்டு கொடுங்க, 4 கொடுத்தா இன்னும் 1 கொடுன்னா. பார்த்தாங்க, இவ்வளோ லோபமாக உனக்கு, இவ்வளோ பேராசையாக உனக்கு, அப்போ பேராசையில் நீ போய் இருப்பாயாகன்னா. அதுக்கு என்ன ரூபம் எடுத்துன்றதுன்னா ஸ்வர்ணம் அப்படின்னு சொன்ன. தங்கத்தில் இரு நீ அப்படின்னு சொன்ன. ஜாதரூபம் அப்படிங்கிற தங்கத்தில் நீ இருப்பாயாக அப்படின்னு சொன்னா. தங்கம் அப்படின்னா ஹாஸ்யத்துக்கு சொல்லுவா, நம்மளாம் பியூர் வெஜிடேரியன், அனிமல்ஸ்லாம் சாப்பிட மாட்டோம், தண்ணி தான் சாப்பிடுவோம். வி வில் நாட் ட்ரிங்க் எனிதிங் அதர் தென் வாட்டர். மேபி ஃப்ரூட் ஜூஸ் சாப்பிடுவோம், காபி கீப்பி சாப்பிடுவோம், இந்த கண்டதெல்லாம் சாப்பிட மாட்டோம். கேம்பிளிங் கேம்லாம் நமக்கு தெரியாது, நமக்கு அவ்வளோ புத்தியும் போகாது, அதெல்லாம் நமக்கு வராது. அதெல்லாம் அப்படி விளையாண்டு தோற்று தான் போவோம், அதனால் நம்ம போகவே மாட்டோம், நம்ம பண்ண மாட்டோம். நமக்கு இருக்கலாம் ஸ்திரியாகனா அதுவும் நம்ம ஒரு விதத்தில் கண்ட்ரோலில் தான் இருக்குது. இப்போ 4மே இல்லையா, அப்போ எல்லோரும் கலி ஃப்ரீ ஃப்ரம் கலின்னு பார்த்தா கலி கொஞ்சம் பயமாக எடுத்தது.
ஒரு பெரிய கூட்டமே ஃப்ரீ ஆகிடும். அப்புறம் கலியிலேருந்து இவாளெல்லாம் பிடிக்கணும்னா என்ன பண்ணுறதுன்னா, பணம் காசு அப்படின்னு இருக்கோம் இல்லையோ, அது யாருக்கு தான் வேண்டாம். தங்கம்னா தங்கம் மாத்திரம் இல்லை. அப்போ நம்ம கேட்டால் நான் பிளாட்டினம் தான் யூஸ் பண்ணுறேன், எனக்கு கலியே கிடையாதுன்னு சொன்னால், காசுக்கான பேராசை லோபம் இருக்கும் இல்லையோ, காசுக்கு தான் லோபம் வரும். திங்கிறதுக்கெலாம் லோபம் வராது. இவ்வளோ தான் திங்க முடியும், இவ்வளோ தானே வயிறு கொள்ளும். அப்புறம் வயிறு பிடிச்சி சாக வேண்டியதானே, அதுக்கு மேலே தின்னுட்டே போனால். எவ்வளோ நன்னா இருந்தாலும் இவ்வளோ தான் திங்க முடியும். காசு எவ்வளோ இருந்தாலும் வச்சுக்கலாமேன்னு தோணும். துணிமணி கூட வார்ட்ரோப்பில் இவ்வளோ தான் இடம் இருக்கும், எவ்வளோ வாங்கிக்க முடியும். அப்புறம் இடம் இல்லை வார்ட்ரோப்பில், அதுக்கும் ஒரு லிமிட் இருக்குது. காருனா கூட ஒரு கராஜில் மேபி ஒரு டபுள் கராஜ் ட்ரிபிள் கராஜ் வேணால் வச்சுக்கலாம். அதுக்கு மேலே எங்கே கராஜ் வச்சுக்கிறது? பார்க்கிங் லாட் தான் வாங்கணும். அப்புறம் நம்ம காரும் வச்சுக்க முடியாது. நிறைய வச்சுக்கலாம்னா எதுன்னா, பைசா பேங்க்கில் தானே இருக்குது. எவ்வளோ இருக்கட்டுமே, இருந்துட்டு போட்டுமே தானே தோன்றது யாருக்கும். அவசரத்துக்கு உதவும். அது உதவுமோ இல்லையோ, உதையும். அது அப்பப்போ உதையும், அது வேறு விஷயம். ஆனால் அதில் ஒரு ஆசை, பேராசை நமக்கு வந்துடுறது இல்லையா. அதனால அதில் கலி இருக்கட்டும்னு சொல்லிட்டான். கலி அதில் இரு, பேராசையில் போய் உட்காந்து போப்பாருனா. அப்போ 5 இடத்த கொடுத்தான். அமோனி பஞ்சஸ்தானானி அப்படின்னு இந்த 5 இடங்களை பரீட்சித் மகாராஜா கலிக்கு கொடுத்தான். கொடுத்துட்டு அவன் பாட்டு கிளம்பி போயிட்டான். கலி பார்த்தான், சரி நான் என் பிரபாவத்தை நீ ஆரம்பிக்கிறேன் அப்படின்னா. பஸ்மாசுரன் ஒரு அசுரன் உண்டு. அவன் என்ன பண்ணான் அப்படின்னா, விருகாசுரன் முதல்ல பேர் அவனுக்கு. பஸ்மாசுரன்கிறது அப்புறம் அந்த புனைப்பெயர். முதல்ல அவனுக்கு இருந்த பேர் விருகாசுரன். அவன் தபஸ் பண்ணான், சிவனை பார்த்து தபஸ் பண்ணான். சிவனும் வந்தார், போலா பண்டாரி. அங்கேருந்து வந்தார். என்னப்பா வேணும் உனக்குன்னார். அவன் சொன்னான், நான் யார் தலையில் கை வைக்கிறேனோ அவள் உடனே பஸ்வமாக போகணும் அப்படின்னு கேட்டான். சிவன் பார்த்தார், இவன் தபஸ் பண்ணியிருக்கான், இவன் கேட்கறதுக்கெலாம் நம்ம ரெஸ்பான்சிபிள் கிடையாது, சரி கொடுப்போம். ததாஸ்து தந்தேன் அப்படின்னார். உடனே அவன் சொன்னான், அப்போவா உன் தலையில் கை வைக்கிறேன் அப்படின்னா. ஏண்டா, நீ கொடுத்தது பலிக்குமோ இல்லையோ பார்க்க வேண்டாமா? நான் நீ பாட்டு கொடுத்து ஓடிவிடுவேன். அப்புறம் ரிட்டர்ன்ஸ் பாலிசி எங்கே, கஸ்டமர் சர்வீஸ் எங்கே இல்லையா? இதெல்லாம் வந்து ஆஃப்டர் சேல் சர்வீஸ் ஏதாவது இருக்கா வச்சுருக்கோம். வரம் கொடுத்துட்டு அவர் கிளம்பி போயிடுவார். அவர் திரும்பி பிடிக்கிறதுக்கு திரும்பி தபஸ் பண்ணணும். ஒர்க்காலேயேன்னு சொல்கிறதுக்கே தபஸ் பண்ணணும். அதான் அவன் சொன்னான், நான் டெஸ்ட் பண்ணாமல் உன்னை விட மாட்டேன், நீ முதல்ல நில்லு, நான் டெஸ்ட் பண்ணி விடுறேன், அதுக்கப்புறம் சொல். இல்லை அதுக்கப்புறம் 1-800 நம்பரை போட்டு அலைஞ்சாமல் வெயிட் பண்ண வச்சுடுவான். பட் ப்ளீஸ் வெயிட் அப்படின்னு, யுவர் கால் இஸ் இம்பார்ட்டன்ட் டு அஸ். All our devas are currently busy attending to other tapasvis. அது ஏதோ ஒரு மியூசிக்கை போட்டு விட்ருவான். பார்த்தான் அவன் இருக்கா, அதெல்லாம் முடியாது, இங்கேயே டெஸ்ட் பண்ணுறேன்னா அவன் தலையில் கைவிக்க அவர் ஓடினாங்கிற கதை தனி. பாகவதத்திலே இருக்கு அந்த கதை. அந்த மாதிரி இவன் கலி என்ன பண்ணிட்டான்னா, இவன் எனக்கு ஒரு இடம் கொடுத்தவனுக்கே முதல்ல நம்ம ஹானியை பண்ணுவோம் அப்படின்னு தீர்மானம் பண்ணிட்டு இவன் என்ன பண்ணான், பரீட்சித்து ஒரு நாளைக்கு வேட்டைக்கு கிளம்பினான். வேட்டையாடுறதுக்காக காட்டுக்கு கிளம்பினான். ராஜாக்கள்லாம் அந்த காலத்தில் பண்ணுறது உண்டு, தர்மமான ரீசனுக்காகத்தான். பிகாஸ் ஓவர் பாப்புலேஷன் ஆஃப் அனிமல்ஸ் வில் கிரியேட் ஹியூமன் அனிமல் கான்ஃப்ளிக்ட்ஸ். ஆக்சுவலி ஓவர் பாப்புலேஷன் ஆஃப் ஹியூமன்ஸ் இஸ் வாட் இஸ் கிரியேட்டிங் ஹியூமன் அனிமல் கான்ஃப்ளிக்ட். அப்போ ராஜாக்கள்லாம் போய் மனுஷ வதம் பண்ணணும், ஆனால் மிருகத்தை வதம் பண்ணிவிடுவாப்பா. சிங்கத்தை வேட்டையாடுறது, புலியை வேட்டையாடுறதுன்னு, யானையை வேட்டையாடுறதுன்னு கிளம்பிடுவா. வேட்டை அப்படிங்கிறது ஒரு பெரிய ஹண்டிங் வாஸ் அ கிரேட் ஸ்போர்ட். ஸோ பரீட்சித் வெண்ட் ஹண்டிங். அப்போ ஹண்டிங்கிறது என்ன, சூனா தானே, பசு ஹிம்சை தானே. கலி வந்துட்டான், தோ வந்துட்டேனேன்னுட்டான் கலி. எல்லாத்தையும் வேட்டையாடி களைச்சி போய் அவன் கூட்டமாக தான் போனான், எல்லாரையும் கூட்டிகிட்டு தான் போனான். எல்லாரும் எங்கெங்கேயோ பிரிஞ்சு, இவன் தனியாக எங்கேயோ அலைஞ்சு திரிஞ்சு தொலைஞ்சு, பசியும் தாகமும் வந்து கடைசியில் ஒரு ஆசிரமத்தை பார்த்தான். அங்கே நுழைஞ்சான். அழகா ரம்யமான ஒரு ஆசிரமம், ஏதோ ரிஷி இருக்கக்கூடியதான ஒரு ஆசிரமம். இப்பெல்லாம் புதுசாக அழகாக ஒரு வார்த்தை கொண்டு வந்திருக்கா நமக்கெல்லாம், ஹேங்க்ரின்னு ஒரு வார்த்தை. எனக்கு ரொம்ப பிடிச்ச வார்த்தை அது. அப்படின்னா என்னென்னா, ஹங்க்ரி அண்ட் ஆங்க்ரி பிகம்ஸ் டுகெதர் ஹேங்க்ரி. பசியினால் வரக்கூடிய ஒரு கோபம் அது வந்துடுது. பரீட்சத்துக்கு பசி தாங்கலை, உள்ளே நுழைஞ்சான். யாராவது நம்ம கொடுப்பா அப்படின்னு, ராஜா வேற இல்லையா. உடனே எல்லாரும் பூர்ண கும்ப மரியாதையோடு வரவேற்று எல்லாம் பண்ணுவான்னு நினச்சின்னு போனால் ஒருத்தரும் இல்லை, காலியாக இருக்குது. ஒரே ஒருத்தர் மாத்திரம் தபஸ் பண்ணிட்டு இருக்காரு. ஒரு ரிஷி தபஸ் பண்ணிட்டு இருக்கார். ஷமீகர் அப்படிங்கிற ஒரு ரிஷியை தபஸ் பண்ணிட்டு இருக்கார். அவரை பார்த்த உடனே, எனக்கு பசிக்கிறது தாகமாக இருக்குது, எனக்கு ஏதாவது கொடுங்கோ அப்படின்னு கேட்க,
அவர் நல்ல சமாதி ஸ்திதியில் இருக்காரா, வெளியில் இருக்கக்கூடிய சப்தம் எதுவுமே கேட்கல அவருக்கு. வெளி விடயம் விட்டு விளங்கும் அருணேஷா வழி அடக்க நிற்கும் மனத்தால்னு நிற்கிறார் அவர். வெளி விஷயங்கள் எல்லாத்தையும் விட்டுட்டு உள்ள அப்படியே ஃபோக்கஸ்டாகி உள்ள நிற்கும் பொழுது அவருக்கு இந்த வெளி சப்தம் எல்லாம் கேட்கல. அவர் பேசாமல் இருக்கார். இவனுக்கோ கோபம் வந்தது. இப்படி யாராவது தபஸ் பண்ணுவாளா? நானும் தான் தியானம் பண்ணுறேன், ஒரு சின்ன சப்தம் கேட்டாலும் எனக்கு உடனே எனக்கு தான் கேட்கறது. நிறைய தடவை சொல்லியிருக்கேன் நான், இந்த தியானம் பண்ண ஆரம்பித்தவாளுக்கெல்லாம் உடனே பல சித்திகள்லாம் ஏற்பட்டுடும். யூஸ்வலாக தானெல்லாம் தபஸெல்லாம் பண்ணி அப்புறம் தான் சித்திகள் ஏற்படும். ஆனால் நம்மளாம் தியானம் பண்ண உட்கார்ந்த நாளைக்கும் பல சித்திகள் என்னதுன்னா தூரத்தில் இருக்கிறதெல்லாம் நம்ம கேட்கும். பக்கத்தாத்தில் மிக்சி போட்டால் நமக்கு இங்கே தெரியும். எங்கேயோ துணூண்டு சப்தமெல்லாம் நம்ம கேட்கும். ஏதோ ஒரு துணூண்டு வாசனை எங்கேயாவது யாராவது பண்ணால் உடனே நமக்கு அப்போ தான் தியானம் போது தான் எல்லாம் தெரியும் நமக்கு. இப்போ என்ன எக்ஸ்ட்ரா சென்சரி பெர்செப்ஷன் as soon as you sit for meditation. பாவம் அந்த காலத்தில் ரொம்ப நாளைக்கு பண்ணி அனிமாலி ஹிமா உப்புமான்னு எந்தையோ பண்ணா பாவம். இப்போல்லாம் உடனே வந்து விடுறது எல்லாருக்கும். சொன்னால் நானும் தான் தபஸ் பண்ணியிருக்கேன், இப்படிலாம் நான் பண்ணலையே. மிருஷா சமாதி, இது ஏதோ பொய்யான சமாதி. நீ வேணும்ன்ட்டு நான் வந்திருக்கேன்னு தெரிஞ்சுட்டு என்னை அவமானம் பண்ணணுங்கிறதுக்காக நீ ப்ரிட்டன் பண்ணுற, நீ வேஷம் போடுற அப்படின்னு ஏதோ ஒரு அனாவசியமான கோபம். லாஜிக்கே இல்லை இந்த கோபத்துக்கு. வந்துடுத்து கோபம், பசி இருக்குது, தாகம் இருக்குது, டயர்ட்னஸ் இருக்குது, எல்லாம் இருக்கிறச்சு ஒரு அனாயன்ஸ் யாருக்கு தான் வராது சொல்லு. டாலரன்ஸ் குறைஞ்சி போயிடுத்து, கோவம் வந்துடுத்து. இப்படி பார்த்தான், சுற்றி முற்றி பார்த்தா ஒரு செத்த பாம்பு கிடந்தது அங்கே. இல்லை இவன் தான் கொண்டானோ தெரியாது. ஏன்னா பாம்பியா அங்கே வந்து சாகணும், இவன் தலையெழுத்து வந்து செத்து கிடக்குங்க. அது இல்லைன்னா என்ன பண்ணியிருப்பானோ தெரியாது. செத்த பாம்பு அப்படி எடுத்து இவர் கழுத்தில் மாலை மாதிரி போட்டு, உங்களுக்கு நீங்கள் பண்ணுற சமாதி யோகத்துக்கு உங்களுக்கு மரியாதை இந்தாங்கோ அப்படின்னு சொல்லி அந்த பாம்பு மாலை அவர் கழுத்தில் மாட்டிட்டு கிளம்பி போயிட்டான். இந்த ரிஷிக்கு ஒரு சின்ன பையன் உண்டு, ஒரு பிள்ளை உண்டு, சின்ன பையன்மா. அந்த பையன் நதிக்கரையில் ஸ்நானம் பண்ணிட்டு இருக்கான். அவனோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூட்டிகிட்டு போய், அவனும் இங்கே தான் இருப்பான். நம்ம எல்லாருமே அங்கே போயிருக்கா நதிக்கு. இவர் மாத்திரம் தியானத்தில் லக்னம் ஆயிட்டார். இந்த விஷயம் அவன் காது கெட்டித்து, ஓஹோ எங்கள் அப்பாவை இப்படியா ஒருத்தன் அவமானப்படுத்தினான்னு யாருன்னு தெரியாது. எங்கள் அப்பாவை இப்படி ஒருத்தன் அவமானப்படுத்தினானோ, பரீட்சித் தெரியும் அவனுக்கு. ராஜாவாக இருந்துட்டவன் ரிஷிகளை போஷிச்சுண்டு அவள் காலில் விழுந்து அவன் ஆசீர்வாதத்தை வாங்கிட்டு ராஜ்யம் பண்ண வேண்டியவன் எங்கள் அப்பாவை இப்படி அவமரியாதை பண்ணானா. கிருஷ்ணன் உலகத்தை விட்டு போயிட்டாங்கிறதுனால இப்போது அதர்மம் இப்படி தலைகட்டு தெரியறதே. கேள்வி கேட்பார் இல்லையோ, தோபார் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி ஒரு சாபத்தை கொடுத்தான். அங்கேயே அதை தண்ணி எடுத்து நான் தீர்த்தத்தை எடுத்து நான் நதி கரையிலேயே, இனியிலிருந்து 7வது நாள் தக்ஷகன் அப்படிங்கிற பாம்பினுடைய கடியினாலே விஷத்தினாலே இவன் சாவான் அப்படின்னு ஒரு சாபத்தை கொடுத்துட்டு 7 நாள் அவகாசம். தக்ஷகனுக்கு என்ன கமிஷன் கொடுத்தான்னு தெரியாது. ஏன்னா எவ்வளோ பாம்புகள் இருக்கு, தக்ஷகன் அப்படின்னு ஸ்பெசிஃபிக்காக சொல்லணும். ஏன் சொல்லணும் அப்படின்னா, இங்கே பாருங்க, ஏதாவது விசித்திரம் பாருங்கோ. இந்த குழந்தை பிறந்த நாளைக்குமே ஜாதகத்தில் கணிச்சு இவன் தக்ஷகன் கடியினால சாவான்னு சொன்னாலோ இல்லையோ, இங்கே தக்ஷகன் இவன் பிடிக்கிற. ஏன் பிடிக்கணும்? இதெல்லாம் தெய்வாதீனம்ங்கிறத தெரிஞ்சுக்கணும். அதுக்காக இவன் வேற கார்கோட்டகன்னு சொல்லியிருக்கலாமா? நிறைய பாம்புகள் இருக்கு, பாம்புல பேரோடலாம் பாம்புகள் இருக்கு. கார்கோட்டகன் கடிச்சு, அதுவும் பெரிய பாம்பு, ரொம்ப விஷமான பாம்பு கார்கோட்டகனாகம். அப்படி சொல்லலை, தக்ஷகன் அப்படின்னு சொன்னான். தக்ஷகன் ஒரு பாம்பு. அப்புறம் ஓடி வந்தான் ஆசிரமத்துக்கு. அப்பா பார்த்து ஓன்னு அழுதான். அப்பா கண்ணை திறந்து பார்த்தார். ஏண்டா அழகா, என்னாச்சுடா அப்படின்னு பார்த்தார். அப்பா பாருப்பா, உன் கழுத்தில் என்ன இருக்கு பாருப்பா பார்த்தாரு. நான் இன்னைக்கு சிவனானே, சிவோகம்னு சொன்னதான் சொன்னேன். அதுக்காக நிஜமாவே பாம்பெல்லாம் வந்துவிட்டே எனக்குன்னு பார்த்தா, அது கசில் சிவப்பாம்பு இல்லை செவப்பாம்பு. சரி தூக்கி போட்டார் அந்த பாம்பை. நடந்ததெல்லாம் தெரிஞ்சுட்டார். இந்த பையன்கிட்ட சொன்னார், உனக்கு நிறைய சக்தி இருக்குது, இந்த வயசுலேயே இவ்வளோ தபஸ் பண்ணி நீ சக்தி அடைஞ்சங்கிறத பார்க்கும் பொழுது ஒரு விதத்தில் எனக்கு சந்தோஷம் ஏற்படுறது. ஆனால் இப்படி சீக்கிரமாக கோவப்பட்டு அந்த சக்தியை எப்படி பிரயோகம் பண்ணணும்னு தெரியாமல் நல்ல ராஜாவுக்கு இப்படி சாபம் கொடுத்துட்டியேப்பா. அவன் பண்ணது தப்புன்னு ஒத்துண்டாலும் கூட, நான் போய் ஒரு ஸ்நானம் பண்ணிட்டு வந்துட்டேனானால் அதனுடைய ஒரு விளைவுகள் போயிடும், நான் பியூரிஃபை ஆகிடுவேன், திருப்பி சுத்தி ஆகிடும். ஆனால் அந்த ராஜாவை கொண்டுபிட்டியே நீ, இன்னொரு ராஜா கிடைப்பானா?
ஒரு ராஜா இவ்வளோ ஒரு இப்படி வளர்ந்து வந்து ஒரு ராஜா வந்தான் அப்படின்னா அதுக்கு பின்னாடி எத்தனை பேருடைய எஃபர்ட்ஸ் இருக்கு. அதுவும் அவன் சும்மா சாதாரணப்பட்ட ராஜாவா, சாட்சாத் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணனே அவனை கர்ப்பத்தில் வந்து காப்பாத்தினப்பட்ட ராஜான்னா அவனை கொல்றதுக்கு, அவனுக்கு சாபம் கொடுக்கறதுக்கு உனக்கு என்ன அருகதை இருக்கு? நீ எப்படி பண்ணலாம் அதை? சரி போகட்டும், நடந்தது நடந்தது, இதெல்லாம் பகவத் சங்கல்பம் தான். நீ வாக்கு வஜ்ரம் விட்டுவிட்ட, அதனால அவன் சாகத்தான் போறான். ஆனால் அவனுக்கு இதை தெரியப்படுத்தியே தீரணும். தெரியாம அவன் சாகப்படாது. He should not die unknowing. He should know that this curse has been cast upon him, that in 7 days time he is going to meet his death. அப்படின்னு சொல்லி 2 பேர் அமிச்சார் அவர். He sent 2 people to the king's court to inform the king about it. அதுக்குள்ள பரீட்சித்து திரும்பி போயிட்டான் அரண்மனைக்கு. சாப்பிட்டான், நல்லா ஸ்நானகாதிகளை பண்ணி சாப்பிட்டான், தூங்கினான், ரெஸ்ட் ரிஃப்ரெஷ் ஆயிடுத்து. உடனே அய்யோ என்ன கர்மா பண்ணேன், எப்படிப்பட்ட பாவத்தை பண்ணிவிட்டேன், கிருஷ்ணனால காப்பாற்றப்பட்ட நான், பாண்டவ வம்சத்தில் வந்த நான், யுதிஷ்டர் மாதிரி தர்மபுத்திரனுடைய பேரனா இருக்கக்கூடிய நான் இப்படிப்பட்ட ஒரு கர்மாவை பண்ணுவேனோ அப்படின்னு ரொம்ப வருத்தப்பட்டு, நான் ராஜாவா இருக்கிறதுக்கே லாய்க்கு இல்லையே, இதுக்கு என்ன பிராயஷ்சித்தம், இதுக்கு என்ன தண்டனை அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும் பொழுது இவ அங்கேருந்து வந்தா, ராஜா அவனுக்கு இப்படி சாப்பம், நீ 7 நாள்ல போக போறேன்னா. அவன் உடனே கை கூப்பிட்டான். ரொம்ப சந்தோஷம், ரொம்ப ரொம்ப சந்தோஷம், எனக்கு வேணும் இது, எனக்கு இப்பதான் ஆஸ்வாசம் இருக்கு, என் மனசு இப்பதான் நிம்மதியாச்சு அப்படின்னு நான் பரீட்சித்து. ஏன்னா அருகதை இல்லாம ராஜ்ய சிம்மாசனத்தில் உட்காந்துக்கப்படாது, நான் அது எனக்கு குத்துறது, அது எனக்கு முள்ளு மாதிரி இருக்கு அந்த சிம்மாசனம். ஒரு நிமிஷம் உட்காந்துக்கிறச்சு எனக்கு சித்திரவதையா இருக்கு. சீ இப்படி பண்ணிட்டு உட்காந்துக்கிறோமே, சீ இப்படி பண்ணிட்டு உட்காந்துக்கிறோமே அப்படின்னு இருக்கு எனக்கு. அதனால இது இந்த மாதிரி ஒரு சாபம் வந்து நல்லது. உடனே கூப்பிட்டான், மந்திரிகள் எல்லாம் கூட்டான், அவ குல புரோகிதர்கள் எல்லாம் கூட்டான். ஜனமேஜயன்னு அவனுக்கு ஒரு புத்திரன் உண்டு, 4 பிள்ளைகள். முதல் பிள்ளை ஜனமேஜன். ஜனமேஜனை உடனே ராஜாபிஷேகம் பண்ணினான். நீ தான் இனி ராஜாடா அப்படின்னா. அவனோட மனைவி இருந்தா அவள்கிட்ட போய் சொன்னான், இந்த பாரு கவலைப்படாதே, நான் காட்டுக்கு போறேன், காட்டுக்கு போக போறேன், எனக்கு 7 நாள் தான் அவகாசம் இருக்கு. சும்மா இங்கே வாழ்ந்துட்டு இருந்தேன்னா எனக்கு அப்புறம் முக்திக்கு வழி கிடைக்காது. எனக்கு இனி பகவத் ஸ்மரணை தான் வேணும், வேற ஒன்றும் வேண்டாம். அதனால நான் காட்டுக்கு வனத்துக்கு நான் போக போகிறேன் அப்படின்னு நான். மந்திரிகள்லாம் சொன்னார், ராஜா அப்படி பண்ணாதீங்கோ, 7 நாள் இருக்குன்னாலும் பரவாயில்ல, ஏதாவது வழி கண்டுபிடிக்கலாம், ஏதாவது சாப விமோச்சனத்துக்கு பரிகாரம் தேடலாம். வேண்டாம், நீங்கள் பரிகாரம் தேடி சாபத்தினுடைய பலனவனா கொஞ்சம் மாற்றலாமே தவிர என் மனசில் இருக்கிற தாபத்தை மாற்ற முடியுமோ? தப்பு பண்ண நான், எனக்கு அந்த ஒரு லஜ்ஜை ஏற்பட்டு கொடுத்து, எனக்கு அந்த ஒரு அவமானம் ஏற்பட்டு கொடுத்துச்சு, இப்படி பண்ணிவிட்டேனே நான், எனக்கு என்னையே நான் அவமதிக்கிறேன். அப்படி இருக்கும்போது அதை யாராலையும் மாற்ற முடியாது, எனக்கு இதுதான் கதி, நான் இதையே ஏற்றுக்கிறேன்னா. சரி, அப்படி ஆனால் உங்களுக்கு ஏதாவது சுக சௌகரியங்களை பண்ணி கொடுக்கலாமா, ஏதாவது நல்லதாக சாப்பிட்றேலாம், உங்களுக்கு என்னெல்லாம் ஆசை சொல்லுங்கோ, அதெல்லாம் பண்ணி போடுறோம் அப்படின்னா. தின்னு தானே பாவம் பண்ண தோணித்து, வேணுங்கிறதெல்லாம் தின்னு எல்லா லக்ஸரியும் அனுபவிச்சு சுக சௌகரியங்கள்லையே இருந்ததுனால தானே இத்தனை பசி பொறுத்துக்க முடியாம போய் அவர் ஒரு ரிஷிட்ட போய் அபச்சாரப்பட்டேன். ஒன்றும் வேண்டாம், நீங்க சொன்னது நல்லதா போச்சு, இனி அன்னபானங்கள் இல்லாதக்கு என்னுடைய பிராணன் போற வரைக்கும் ஜலத்தை கூட தொடாம உபவாசத்திலேயே நான் பகவான் அடைய போறேன், கங்கா தீரத்துக்கு போறேன்னு கிளம்பிட்டார் பரீட்சித் மகாராஜா. பரம வைராக்கியம், பக்தி இருந்தது இல்லையா? பக்தி உள்ள இருந்தது, வைராக்கியம் எங்கேருந்து வராமல் இருக்கும்? பக்கத்தில் தான் வைராக்கியம் சுத்திண்டே இருக்கு. அவசியம் வந்த உடனே வைராக்கியம் தலையை தூக்கிட்டு வந்தது. அத்தனையும் உதறி தள்ளினார், சாப்பாடு மனக்கூட்டு தள்ளினார், அந்த ராஜ போடுக்கக்கூடியதான வஸ்திர ஆபரணங்கள் எல்லாத்தையும் களைஞ்சார். சாதாரணமாக ஒரு பிக்ஷுவோ ஒரு சன்னியாசியோ போட்டுக்கிற மாதிரி ஒரு வஸ்திரத்தை போட்டுட்டார். நேர கங்கா தீரத்துக்கு போய் உட்காந்துட்டார். பரீட்சித் இப்படி கங்கா தீரத்துக்கு போனாங்கிற கதை கேட்டுதான் உடனே அத்ரி, வசிஷ்டர், சவனர், சரத்வான், அரிஷ்டநேமி, பிருகு, அங்கீரசர், பராசரர், விஸ்வாமித்ரர், பரசுராமர், இந்திரபிரமதர், கிருஷ்ணத்வைபாயனரான வியாசர், அகஸ்தியர், கௌதமர், பாரத்வாஜர், தேவலர், நாரதர்னு அத்தனை ரிஷிகளும் சேர்ந்து வந்துட்டாலாம் அந்த இடத்துக்கு. அத்தனை பேர் வந்துட்டாலாம். எல்லாம் சுற்றி உட்காந்துட்டு இவன் பாடு கங்கை கரையில் தனியாக ஏகாந்தமாக உட்காந்துட்டு இருக்கான். திரும்பன்னு பார்த்தா அத்தனை ரிஷிகளும் அங்கே வந்து சேர்ந்துட்டாலாம். தேவரிஷி, ராஜரிஷி வரியா, எல்லாம் மகரிஷி வரியா, எல்லாம் வந்துட்டாலும். அந்யேச்ச தேவரிஷி மகரிஷி வரியா ராஜரிஷி வரியா அருணாதயச்ச. எல்லாம் வெறும வரலையாம், அவவா சிஷ்யால கூட்டுண்டு
சிஷ்யாலோட சிஷ்யால கூப்பிட்டு எல்லாரும் வரலாம். எப்படி பீஷ்ம முக்திக்கு எல்லாரும் வந்தாலும் அந்த மாதிரி இதுக்கே அலையறாதுகள்லாம். ஏன் முக்தி கிக்தி யாரும் அடையறா? அவன்னு ஒரு வாட்ஸ்அப் குரூப் வச்சுருக்கா போட்டு தனியாக. குவிக் சம்படி கெட்டிங் முக்தி, வாங்க எல்லாரும் கிளம்புங்க, டேய் பசங்களா பேக் பேக் அப்படின்னு கிளம்பி வந்துடுது எல்லாம் இல்லையா? பீஷ்ம முக்தி போது எல்லாம் தான் வந்தா, பரீட்சை முக்திக்கும் எல்லாம் வந்துட்டா. அத்தனை பேர் வந்து உட்காந்து விட்டாலாம். பார்த்தா ராஜாவுக்கு ரிஷிகள்லாம் வந்திருக்கேளா? ரிஷிகள்லாம் உங்களுக்கு யூனியன்லாம் கிடையாதா? என்ன உங்களில் ஒருவர்கிட்ட நான் அபச்சாரப்பட்டேன், அப்போ நார்மலாக யூனியன் ஃபுல்லாக என்ன பாய்காட் பண்ணணும். We of the Rishis Union hereby declare that we will boycott Parikshit Maharaja because he insulted one of us. அப்படின்னு. ஆனால் ரிஷிகளுக்கு யூனியன் இல்லை, கம்யூனியன் தான், பகவானோட நேர யூனியன் தான். அந்த சம்யோகம் தான் அவளுக்கு தவிர இங்கே தனி யூனியன்லாம் கிடையாது. அவளுக்கு யுனைடெட் தான் எப்போவுமே. அவள் எல்லாரும் வந்துட்டா. வந்து சொன்னா, உன்ன மாதிரி ஒரு ராஜா உலகத்தில் உண்டா? உன்ன மாதிரி ராஜா உலகத்தில் உண்டா? தப்பு யாருக்கும் நடக்கும். தப்பு பண்ணுறதுங்கிறது மனுஷ சுபாவம், மன்னிக்கிறதுங்கிறது தானே மகாத்மாவுடைய சுபாவம். அவளுக்கு ஒரு தர்மம் இருக்கு இல்லையா? பகவான் ரமண பகவான் ஆசிரமத்தில் இருக்கிறச்சே ஒரு நாளைக்கு என்னாச்சா, ஸ்கந்தாசிரமத்தில் இருக்கிறச்சே திருவிழா வந்துட்டாரான் கொஞ்சம் பேர். ஏதோ ஆசிரமம் யாரோ வந்துட்டு போயிட்டு இருக்கா, நிறைய காசு இருக்கும் போல் இருக்குன்னு வந்தா. அவளுக்கு என்ன தெரியும் ரமணாசிரமத்தில் காமனம் தான் இருக்கும்னு. சந்தாசிரமா அப்பா அப்போ ஒன்றும் இல்லை. வந்து ஏதாவது இருக்குன்னு பார்த்தா ஒன்றும் காணும். இங்கே காலு காலியாக பானை உட்காந்துருக்கு. அதெல்லாம் போட்டு உண்டை தாண்டின்னு எல்லாத்தையும் போட்டு உடைச்சதுகள். கோவம் வந்துருத்து அதுகளுக்கு. ஏன்னா மலை ஏறி வந்திருக்கா இல்லையாப்பா, வந்து லேண்டில் இருந்தால் கூட வந்துட்டு போனோம், லாபம் இல்லைன்னு போகலாம். நம்ம மனக்கிட்டு ராத்திரியில் மலை ஏறி இருட்டிலையும் உருட்லையும் மலை ஏறி வந்துருக்குது பாவம். இதான் கிடைக்கும், ஒன்றும் கிடைக்காது. கோவத்தில் என்ன பண்ணித்தான் எல்லாருக்கும் ஒரு அடி, வரிசையாக லைனில் நிற்க வச்சு எல்லாருக்கும் ஒரு அடி, நிற்க வச்சு அடிக்கணும். பகவான் உள்பட பகவானின் தொடையில் அடிச்சுட்டு போயிடுத்துகள். தடியால ஒரு அடி, பகவானுக்கும் தொடையில, அத்தனை பேருக்கும் அடி. அதுக்குள்ள இந்த விஷயம் வந்து கீழே இருக்கிற பக்தாளுக்கெல்லாம் எடுத்து எல்லாம் ஓடி வந்துட்டா. பகவானுக்கு அடிபட்ட உடனே அவளுக்கு தாங்கலை, மிச்சவாள் அடிபட்டு பரவாயில்ல போட்டுருக்கு. எல்லாரும் தான் அடி வாங்கினா, ஆனால் பகவான் பகவானுக்கு எடுத்தா அப்படி அப்படின்னு ஒரே வருத்தம். இப்பவே அவளை பிடிக்கணும், அவளை ஒரு கை பார்க்கணும் அப்படின்லாம் ஆரம்பிச்சா. அப்போ பகவான் அழகா சொல்லித்து, அவ தர்மத்தை பண்ணா, சாதுக்குள்ளான நம்ம தர்மத்தை பண்ண வேண்டாமோ? என்ன வாக்கியம் நினைச்சு யோசிச்சு பாருங்க. அவளுக்காக நம்ம தர்மத்தை என்னத்துக்கு விடணும்? நம்ம தர்மம் என்ன? எல்லாத்தையும் பொறுத்துக்கிறது தானே சாது தர்மம். திதிக்ஷவாஹா, கபில மகர்ஷி சொல்ல போறாரு. அப்புறம் திதிக்ஷவாஹா காருணிகாஹா சாதவஹா அப்படின்னு அவன் அம்மாவுக்கு தேவகூதிக்கு உபதேசம் பண்ணும் பொழுது, சாதுக்களை போய் அண்டு, சாதுக்கள் யாரு தெரியுமான்னா திதிக்ஷையோடையும் சகனத்தோடையும் கருணையோடையும் இருக்கிறவா தான் சாதுக்கள் அப்படின்னு. அப்போ அவ மேல அபச்சாரம் பண்ணா கூட எப்போனா போறது போ, குழந்தை ஏதோ தெரியாம பண்ணிடுது அப்படின்னு சொல்லுவாளாம் சாதுக்கள். சண்டைக்கு இருக்க மாட்டாளாம். ஒரு சின்ன குழந்தை தெரியாம ஒன்று பண்ணிட்டுனாச்சு, குழந்தை பாவம், அதுக்கு என்ன தெரியும் அப்படின்னு சொல்லுவா இல்லையா? எப்போ யாரு குழந்தைனா பாலிஷ மதிஹி அப்படின்னு சொன்னா, அதாவது நல்லது கெட்டது தெரியாது தானே குழந்தை மனசுன்னு தெரிச்சோம், குழந்தையோட புத்தின்னு தெரியும். அப்போ மனுஷாலுமே வளர்ந்துட்டாங்கிறதுனால அவ புத்தி இன்னும் குழந்தையாவே தானே இருக்கு பாவம். அதனால மகான்கள் எப்படி பார்ப்பாளா, குழந்தை ஏதோ தப்பு பண்ணி விட்டு போ அப்படிங்கிற கருணை இருக்கிறதுனால தான் சாதுக்கள்னு தெரிகிறது. எப்பேற்பட்ட தப்பு பண்ணாலும் சாதுக்கள் பார்க்க மாட்டான். சாதுக்களுக்கு அதெல்லாம் எதுவுமே விளங்காது, இதெல்லாம் உரைக்காத அவளுக்கு. நீ நமக்கு ஒன்றா பெருசாக தெரியுமே தவிர அவளுக்கு அப்படியா மேட்டர் அப்படின்ட்டு அவள் அது உரைக்காது அவளுக்கு. ஒரு பெரிய விஷயமாவே தெரியாது சாதுக்களுக்கு. அவள் தான் சாதுக்கள். அப்போ அவ சொன்னா, இப்பேற்பட்ட ராஜா உன்னுடைய ஜீவிதம் முழுக்க நீ பகவானுக்கே அர்ப்பணம் பண்ணிட்டு பகவத் பக்தி பண்ணிட்டு இருந்த, கடைசியில் இப்படி 7 நாள்னு சொன்ன உடனே என்ன பரம வைராக்கியத்தோடு எல்லாத்தையும் விட்டுட்டு வந்துட்டியே, நீங்க நம்மள ஒருவன் அப்படின்னு விட்டா. நீ ராஜரிஷி, நம்மள ஒருவர் நீ அப்படின்னு அவரை ஸ்துதி பண்ண உடனே பரீட்சைத்துக்கு அதெல்லாம் பிடிக்கல. வேண்டாம், என்னை ஸ்துதி பண்ணாதீங்கோ, போரும். ராஜாவா இருக்கிறச்சே எல்லாரும் என்ன ஸ்துதி பண்ணி கேட்டு எனக்கு என்ன லாபம் கிடைச்சது, அகங்காரம் தான் தலைக்கேறித்து. வேண்டாம், உய்யும்படிக்கு ஒரு வழி சொல்லுங்கோ, எனக்கு உய்வதற்கோர் வழி.
இனிமே எனக்கு 7 நாள் தான் இருக்கு, இந்த 7 நாள்ல நல்ல கதியை நான் அடைய வேணுமானால் என்ன செய்ய வேணும், அதை சொல்லிக் கொடுங்களே அப்படின்னு கேட்டா எல்லாம் பேசாம இருக்கா. இத்தனை பேர் வந்திருக்கா. வாசிஷ்டர்லேருந்து, வசிஷ்டர்ல ராமருக்கே யோக வாசிஷ்டன் சொன்னவர், பெரிய மகான், பெரிய மகர்ஷி, பிரம்மரிஷி. அவருக்கு தெரியாத ஞானம் கிடையாது. பரீட்சித்துக்கும் சொல்லலாம், சொல்லலை, பேசாம இருக்கார். வியாசர் இருக்கார், இந்த குடும்பத்துக்கே நிறைய வளர்ச்சி இருக்கார் வியாசர். அவளுக்கு ஒரு தாத்தா முறை தான் வியாசருமே. நம்ம குழந்தை, நம்ம ஒரு பேரனுடைய பேரன்னு கூட நினச்சிக்கலாம். அவரும் ஒன்றும் சொல்லலை. எந்த ரிஷியும் வாயத்திற்காம பேசாமல் இருக்காளாம். ஏன்னா இவருக்குன்னு ஒருத்தர் காத்துட்டு இருக்கார், அவர் வரப்போறார். அவர் வரத்துக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கா. எல்லாரும் அவ பார்த்துட்டு இருக்கா, ஈட்டிஏ எவ்வளோன்னு பார்த்துட்டு இருக்கா. எஸ்டிமேட்டட் டைம் ஆஃப் அரைவல் நவ் அப்படின்னா உடனே தத்ரா பவத் பகவான் வியாசபுத்திரஹ. வியாசபுத்திரர் வந்தாராம். அவர் வியாசபுத்திரர் இன்ட்ரடக்ஷனே எப்படி இருக்கு பாருங்கோ. யார் சொல்றா இதை? சுதர் சொல்றார் இல்லையா, உக்ரஸ்ரவஸ் சொல்றார். அவருக்கு குரு இவர் சுகர். அதனால சுகரை சொல்லும்போது பேரை சொல்றதுக்கு அவருக்கு நான் கூசுறது. குருனுடைய பேரை சொல்ல மாட்டோம் இல்லையா, குரு பேரை சொல்லியா கூப்பிடுவோம் மாட்டோமே. அதனால பகவான் வியாசபுத்திரஹா, டைட்டில் வேற, பகவான் அப்படின்னார். பகவான் யாருக்கு பகவான்கிற சப்தம் பொருந்தும்னா, ஞானம், வைராக்கியம், ஐஸ்வர்யம், பலம், தேஜஸ், சக்தி, வீரியங்கள்லாம் யார்கிட்ட 5-6 விதமான சக்திகள் இருக்கோ அவளை தான் பகவான்னு சொல்லக்கூடியது. அதில் என்ன வேணும்னா ஞானம் வேணும், வைராக்கியம் வேணும், இதெல்லாம் இருந்தால் பகவான். எல்லாம் போட்டி போட்டு நான் நின்று முட்டி மோதிண்டு வருது சுகர் கிட்ட இதுகள் இந்த 6. அதனால பகவான் வியாசபுத்திரஹா, வியாசா சன், பகவான் வியாசா சன் அப்படின்னு. இந்த ஸ்காண்டினேவியன் கண்ட்ரீஸ்லாம் அப்படிதான் பேர் வச்சுப்பா, சன் அப்படிங்கிற கடைசியில் வரும். ஹெரல்ட் சன் அப்படின்னு வரும். ஏன்னா ஹெரல்டோட சன், அதனால ஹெரல்ட் சன். அப்படிதான் ஆரம்பிச்சுது அந்த காலத்தில். பார்த்துருக்கீங்களா, நிறைய நிக்கல் சன், ஹெரல்ட் சன் அப்படின்னு வருமே. எரிக் சன் நிறைய வரும் ஸ்காண்டினேவியன் கண்ட்ரீஸில், ஸ்வீடிஷ் கண்ட்ரீஸில். ஆக்சுவலாக அது எப்படி வந்து எரிக்கோட சன் எரிக் சன், ஹெரல்டோட சன் ஹெரல்ட் சன், அப்படியே வந்துடுத்த வம்சம். அப்போ இது வியாசசன். தத்ரா பவத் பகவான் வியாசபுத்ரோ எதிர்ச்சயா காமடபானோ அனபேக்ஷः அலக்ஷலிங்கோ நிஜலாபதுஷ்டः விருதஸ்ச பாலைர் அவதூதவேஷः. இந்த வர்ணனையே அழகு. அவருக்கு அப்படி சரீர வர்ணனை அப்புறம் வரும். அந்த சரீர வர்ணனை முன்னாடி இந்த குண வர்ணனை இருக்கே, அவருடைய ஸ்திதியோடைய வர்ணனை இருக்கே, அதுதான் நமக்கு ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும். எப்படி வராறான்னா அபவத்து அப்படிங்கிறார். அபவத்து அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமோ? பிகேம்னு அர்த்தம். தேர் பிகேம், அது அப்புறம் தேர் அப்பியர்டு நம்ம சொல்லணும். அங்க ஒன்று சம்பவிச்சது. என்ன சம்பவிச்சது? வியாசபுத்திரரான ஸ்ரீ சுகபிரம்மம் அங்க சம்பவிச்சது. அது அங்க அது நடந்தது. அது ஒரு பெரிய, அது ஒரு மனுஷன் இல்லையாம், அது ஒரு வியக்தி இல்லையாம், அது ஒரு இவெண்டாம், அது ஒரு சம்பவமா. அது அபவத்துன்னு சொல்ல. தத்ரா பவத்து பகவான் வியாசபுத்திரஹா, அப்படியே வந்துட்டாராம். அங்க வியாசபுத்திர தோன்றினார். எப்படி வந்தாரான்? எதிர்ச்சையா. எதிர்ச்சையா அவர் பாடு சும்மா அப்படி அவர் என்ன இச்சையோ அதுபடி நடந்துட்டு இருந்தாரா, இங்க வந்து சேர்ந்துட்டு வரான். இது என்ன கதையா இருக்கு? அவர் பாட்டு நடக்கிற இங்க வந்து சேருவாரான்னா, எதிர்ச்சையான்னா அவன் இச்சையான்னு அர்த்தம். எதிர்ச்சையான்னு சொன்னா எதேர்ச்சியான்னு தமிழ்ல சொல்லுவோம் இல்லையா, எதேர்ச்சியா நடந்தது அப்படிம்போம். அது சம்ஸ்கிருதத்திலேருந்து வர பதம். எதிர்ச்சையா அப்படின்னா அவனுடைய இச்சையினாலேன்னு புரிஞ்சுக்கணும். எதிர்ச்சையா காமடபானோ, அவர் பாடு ஊர் சுத்தின்னு இருக்காராம். ஊர் சுற்றும் வாலிபன் அவர். வாலிபனாவே இவர் 16 வயசு ஊரூரா சுத்தின்னு இருப்பார். நாரதருக்கு 2வது அவரும். எங்கேயாவது சப்தாகம் நடந்தா மீட் பண்ணிப்பா, ஊர் சுத்தின்டே இருப்பா. சப்தாகம்னா 2 பேரும் மீட் பண்ணிப்பா, அப்புறம் அப்படி போயிடுவா. அனபேக்ஷா, எந்த எதிர்பார்ப்பும் இல்லையாம் அவருக்கு. எங்க போறோம்ங்கிற எதிர்பார்ப்பும் இல்லையாம், அங்க என்ன பண்ண போறோம் அப்படிங்கிற பிளானிங்கும் இல்லையாம். எதிர்ச்சையா அனபேக்ஷா நடந்து போயிட்டு இருக்காராம். இதை சொல்லும் பொழுது எனக்கு ஒரு ஞாபகம் வருது, யோகிராம் சரத்குமாருடைய கதை ஒன்று ஞாபகம் வருது. யோகிராம் சரத்குமார் ஒரு தடவை திருவண்ணாமலையில் இருந்தார். ஒரு பெரிய யோகி அவர். திடீர்னு கார்ல ஏறி உட்காந்துட்டாராம். ஒரு கார்ல ஏறி உட்காந்துட்ட உடனே கூட அவளோட தேவகிமா இருந்தா, அவள்லாம் கார்ல ஏறிண்டா.
டிரைவர் ஒருத்தர் இருக்கார், அவரும் எல்லாம் ரெடி. எங்கே போகணும் பகவானேன்னு கேட்டா, வேர் ஆர் வி கோயிங் அப்படின்னா, திஸ் பெக்கர் டசன்ட் நோ, ஃபாதர் ஹஸ் நாட் டோல்ட் எனிதிங். இப்போ காரில் ஏறுவானேன்னா, ஃபாதர் செட் கெட் இன் டு த கார். பட் ஐ டோன்ட் நோ, பெக்கர் டசன்ட் நோ வேர் வி ஆர். அவர் ஐன்னு சொல்ல மாட்டேன், பெக்கர்னு சொல்லிப்பார் தண்ணியை. பெக்கர் டசன்ட் நோ வேர் வி ஆர் கோயிங் அப்படின்னார். இப்போ என்ன சொன்ன, எதிர்ச்சையா அனபேக்ஷா வரும், போகணும் தான் போவோம், இல்லைன்னா அப்புறம் இறங்கி ஒருத்தர் உள்ளே போயிடுவோம். என்ன போவோம் இல்லை, காரில் ஏறினா எங்கேயா போகணும்னு அவசியமான யாராவது சாசனம் பண்ணியிருக்காளான்னு, இல்லை லீகலான்னு. If you get into the car, thou shalt drive. இல்லையே, you can get in the car, sit in the car and go back. If you want to eat outside, you can do that also. Go sit in the car and eat. அனபேக்ஷா பாப்பா ராமதாசன் இருந்தார் காஞ்சங்காடு ஆனந்தாசிரமத்தில். அவர் முதல்லலாம் சஞ்சாரம் பண்ணிகிட்டே இருப்பார். எப்படி போவார், அப்படி ஸ்டேஷன் போவார், என்ன ட்ரெயின் வருதோ ஏறிப்பார், என்ன ட்ரெயின் வருதோ ஏறிப்பார். அப்போ டிக்கெட் அங்கேருந்து டிக்கெட் கலெக்டர் வருவான், டிக்கெட் எங்கேன்னு கேட்பான், அதெல்லாம் கிடையாதுப்பா அப்படிம்பார். அப்போ இறங்குமா, இறங்கின்றுவார். இங்கே போகணும் அங்கே போகணும்னு வச்சுட்டா தானே இதெல்லாம் பிரச்சனை அவருக்கு. எங்கே போனால் என்னன்னு அப்படி ஒரு சுதந்திரமான லைஃப் ஸ்டைல், அதெல்லாம் நம்ம பார்க்கும்போது சில சமயம் நமக்கெல்லாம் பொறாமையாகவே இருக்கும். நமக்கெல்லாம் அப்படி முடியாதே, வீடு குழந்தை குட்டிலாம் இருக்கு இல்லையா. அதனால் நம்ம என்ன பண்ணுறோம்னா, மனசால் இப்படி தான் அலைஞ்சிட்டு இருக்கோம். மனசு ஒரு நிமிஷம் உட்காந்துக்காது, அது பாட்டு ஸ்வச்சந்தமாக ஸ்வேச்சை எதிர்ச்சையா அது பாட்டு காமன் அட்டமானான்னு ஒரு முழுக்க உலகம் முழுக்க போயிட்டு வருது. அது பாட்டு எது இருக்கணுமோ அது அலையிறது, எது அலையணுமோ அது இருக்கு. அதுதான் நமக்கு பெரிய ப்ராப்ளமே. அறுபத்தி ரொம்ப அழகாக சொன்னான், தி மைண்ட் should not be used and the body should be used. But what we are doing right now is using the mind and not using the body, and that is the reason for all our illnesses, both mental and physical illnesses. உடம்பு நன்னா உழைச்சதுன்னா ஹெல்த்தியாக இருக்கும். உடம்பு உட்காந்து தின்னு குண்டாயின்னு இருக்கு, மனசும் அலைஞ்சுட்டே இருக்கு. அது மென்டல் ஃபெட்டிகு, ஃபிசிக்கல் ஒபிசிட்டி. மைண்டு குவைட்டாக இருக்கணும், யூஸே பண்ணக்கூடாது. உடம்பு நன்னா உழைக்கணும். காமன் அட்டமானோ அனபேக்ஷா, ஒரு எதிர்பார்ப்பும் இல்லை, இங்கே போகணும் அங்கே போகணுங்கிறது இல்லை அவருக்கு. அலக்ஷலிங்கா, அலக்ஷலிங்கம், அவரை பார்த்தால் இவர் பிராமணன் சத்திரியன் வைஷ்யன் சூத்ரன் சொல்ல முடியாது. ஏன்னா ஒன்று நெத்தியில் நாமம் இல்லை, விபூதி பட்டை இல்லை, ஒரு கழுத்தில் பூனல் இல்லை, தோளில் எதுவுமே இல்லை. இவர் பார்த்தா என்னன்னே சொல்ல முடியாது, ஞானினோட சொல்ல முடியாது. உள்ள அடக்கி வச்சுருக்கார் எல்லாத்தையும், கூட வர்ச்சஸ்ங்கிறா. அவர் உள்ள தேஜஸெல்லாம் உள்ள அடக்கி வச்சுட்டு இருக்காராம். அவர் வேணும்னா உள்ள விடுவாராம், இல்லைன்னா உள்ள வச்சுட்டு இருக்காரு. இல்லை டாம் பண்ணி என்ன போகிறது அப்படின்னு. ஆனால் நிஜலாபதுஷ்டா, நிஜலாபதுஷ்டா 3 வார்த்தை போடுறா. துஷ்டன் அப்படின்னா அப்படியே திருப்தி அடைஞ்சிருக்காராம். எதுலன்னா பரம லாபத்தை அடைந்ததனால் திருப்தியாக இருக்காராம். என்ன லாபம்னா நிஜமான லாபத்தை அடைந்ததனால் திருப்தியா. எது நிஜமான லாபம்? எதை அடைஞ்சா நம்ம திருப்தி ஆகும், எதை அடைஞ்சா நமக்கு லாபம் ஏற்படும் அப்படின்னா, நம்மளை அடைந்தால் தான் நம்ம திருப்தி ஆகும். நம்மளையே நம்ம அடையணும். உலகத்தில் எத்தனையோ விஷயங்களை தேடி அலைஞ்சுட்டு இருக்கோமே, அதை தேடக்கூடிய அத்தனையும் நாம் தான்ங்கிறத தெரிஞ்சுட்டோமானால், எந்த சுகத்துக்கு அலையிறோமோ, எந்த ஒரு ஆனந்தத்துக்காக இங்கெங்கேயும் அலையிறோமோ, எந்த ஒரு சாந்தி வேணும்னு அலையிறோமோ, எந்த ஒரு பிரேம வேணும்னு எல்லாரும் ஆசைப்படுறாளோ, அப்பேற்பட்ட சாந்தியும் பிரேமையும் ஆனந்தமும் நான் தான் அப்படின்னு நமக்கே எப்போ தெரியறதோ அப்போ நிஜலாபதுஷ்டா. பகவான் மனக்கூட்டம் எதுக்கு தேடுறோம்? அவர்கிட்ட இருந்து சாந்தி வரும், ஆனந்தம் வரும், பிரேம வரும் அப்படிங்கிறதுனால தானே பகவானையுமே தேடுறோம். இந்த தேடுபடுற பொருள் இருக்கே அது நான் தான் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறது. நிஜலாபதுஷ்டா அவதூத வேஷா அப்படின்னு அங்கேருந்து வரார். அவர் 16 வயசு மாதிரி இருக்கவரை பார்க்கறதுக்கு திகம்பரனா இருக்கார், ஒரு வஸ்திரம் இல்லை உடம்புல. அங்கேருந்து
அப்படி அந்த அந்த இடத்துல வந்த உடனே அத்தனை பேரும் எழுந்து நின்னாலாம், எல்லாரும் சுவாகதம் பண்ணாலாம். இந்த ராஜாவுக்கு தெரிஞ்சு போயிடுத்து சுக்கர் வந்துவிட்டார் அப்படின்னு. உடனே காலில் சாஷ்டாங்கமாக விழுந்து நமஸ்காரம் பண்ணார். சாஷ்டாங்கமாக நமஸ்காரம் பண்ணிட்டு சொல்றான், அஹோ அத்யவயம் பிரம்மன் சத்சேவையா க்ஷத்ர பந்தவா கிருபயா அதிதிரூபேண பவத்பிஹி தீர்த்தகாஹ கிருதாஹ. ஆஹா, என்ன மாதிரி ஒரு கீழே விழுந்த பிரஷ்டனான ஒரு க்ஷத்ரியன், எனக்கும் இன்னைக்கு உங்களை மாதிரி ஒரு அதிதி வந்தார் அப்படின்னா நான் என்ன சொல்றது? தீர்த்தக்காக நீங்க போற இடங்கள் எல்லாம் தீர்த்த கஷேத்திரமா தீர்த்த பூமி ஆயிடுமே, உங்களை தேடினே நாங்க வரணும்னு இருக்க, இங்க என்னுடைய இடம் நான் உட்கார்ந்து இருக்கிற இடத்துக்கு நீங்க ஒருவேளையானால் அது எப்பேற்பட்ட கருணை. அது கிருபையா அப்படிங்கிற என்ன கிருபை அது. இவருடைய குரு வந்துட்டார் இல்லையா? குருன்னா என்ன? கிருபை தான் குரு. குரு வேறு கிருபை வேறுன்னு கிடையாது. குரு கிருபா அப்படின்னு சொல்றோம். அது அன்னைக்கு சொன்ன மாதிரி தான். குரு குரு கிருபா கிருபா. குரு கிருப்பானா ரெண்டும் ஒன்று தான். குரு வேற கிருபா வேற. குரு கிருபை பண்ணணும் அப்படின்னா அப்போ குருவே கிருபை தானே, அப்புறம் என்னது தெரிய கிருபை பண்ணணும்? பண்ணுறதுக்கு கிருபை என்ன ஒரு வேலையா என்ன? கிருபை அவருடைய ஸ்வரூபம், அவருடைய சுபாவமே கிருபை தான். அவருடைய சுபாவமே கிருபை தான். எப்படி ஒரு பூ மலர்ந்துடுத்துன்னா அதுக்கு ஒரு சுகந்தம் ஏற்படுறதோ அந்த மாதிரி அந்த குரு அந்த ஞானிக்கு அவனை சுற்றி ஒரு சுகந்தம் ஒரு பரிமளம் வீசுண்டே இருக்கு. அதுக்கு கிருபைன்னு பேர், அனுகிரகம்னு பேர். அவன் தனியாக ஒன்றும் பண்ண வேண்டாம். பூவை பார்த்து கொஞ்சம் தனியாக வாசனை பண்ணு அப்படின்னு கேட்பாளான்னா, அப்படி ஜம்முன்னு மறந்த ரோஜாவை பார்த்து கொஞ்சம் வாசனை பண்ணு பார்ப்போம்னு சொல்லுவாளான்னு, அது மலர்ந்தாலே வாசனை தானே. அந்த மாதிரி இந்த ஞானி இருக்கிற இடமெல்லாத்துலேயும் கிருபா அப்படியே பிரவகிச்சுட்டே தான் இருக்கு. அதை ஏற்றுக்கிறதுக்கான தன்மை தான் நமக்கு வேணுமே தவிர கிருபையை நம்ம பிரார்த்தனை பண்ண வேண்டாம். கிருபைக்கான பாத்திரத்தை வேணாம் வேண்டலாமே தவிர கிருபை வேணும்னு வேண்டாம் கேட்க வேண்டாம். அது கொட்டிகிட்டே இருக்கு. நீ கொண்டு போகிற பாத்திரத்தை அளவுக்கு நீ எடுத்துட்டு வரலாம் அந்த கிருபையை. கிருபையா அப்படிங்கிறார். ஏஷாம் சம்ஸ்மரணாத் பும்சான் சத்ய சுத்யந்தி வைகுஹா கிருஹாஹா கிம் புனர்தர்ஷன ஸ்பர்ஷ பாத சௌச்ச ஆசனாதிபிகி. உங்களை பார்த்தாலே சர்வ பாபங்களும் போயிடுமே, இன்னும் உங்களை வரவழைச்சு உங்களுக்கு காலுக்கு அர்க்கியம் கொடுத்து பாத்தியம் கொடுத்து உங்களுக்கு ஆசனம் கொடுத்து இதெல்லாம் பண்ணினேயானால் அப்போ இந்த புண்ணியத்துக்கு என்ன சொல்றது, என்ன ஈடு சொல்றது? அபி மே பகவான் பிரீதா கிருஷ்ண பாண்டு சுதப்பிரியா. அவன் சொன்னான், பரீட்சை சொல்றான், இவ்வளவு நாளைக்கு நானும் யோசிச்சுட்டு இருந்தேன், என்னை கிருஷ்ணன் காப்பாத்தினது என்னத்துக்கு? அன்னைக்கு கிருஷ்ண தர்சனம் கிடைச்சது, எனக்கு கர்ப்பத்திலேயே கிருஷ்ண தர்சனம் கிடைச்சது. கடைசியில என்ன பண்ணேன்? ஒரு ரிஷிக்கு அபசாரம் பண்ணேன். இதுக்காகவா பிரபோ என்னை நீ காப்பாத்தினேன்னு நினைச்சுட்டு இருந்தேன். கிருஷ்ணனுக்கு என் மேல பிரியம் இல்லையோ? கிருஷ்ணனுக்கு ஒரு காலம் என் மேல பிரியம் இருந்ததுன்னா என்ன இப்படி பண்ண விட்டுருக்க மாட்டான் இல்லையா? கிருஷ்ணனுக்கு என் மேல அன்பு இருந்ததுனால் என்ன தப்பு பண்ண விட்டுருக்க மாட்டானே. கிருஷ்ணன் விமுகனாயிட்டானோ, கிருஷ்ணனுக்கு என் மேல இனி ஆசை இல்லையோ அப்படின்லாம் நினைச்சு வருந்தின்னு இருந்தேன். அதுதான் பெரிய வருத்தம் அவனுக்கு. தப்பு பண்ணினோமேங்கிறது வருத்தம் இல்லையா, தப்பு பண்ண வச்சுட்டியேப்பாங்கிறது வருத்தமாம். என்னை கொண்டு இப்படி தப்பு பண்ண வச்சுட்டியே, அபராதம் பண்ண வச்சுட்டியே கிருஷ்ணா. ஏன் என்னை பிடிக்கலையா அவனுக்கு? இனிமே போரும்னு எடுத்தா என்னை பார்த்தால் அப்படி என்ன பண்ணிவிட்டேன் நான் அப்படின்னு வருத்தத்தில் தானே இருந்தான் அவ்வளோ நாளைக்கு. ஆனால் இங்கே சுகர் வந்ததுக்கு அப்புறம் சொல்கிறான், அப்பயுமே பகவான் பிரீத்தா. இல்லை கிருஷ்ணனுக்கு என்ன ரொம்ப பிடிக்கும், கிருஷ்ணனுக்கு என்ன கண்டா ரொம்ப ரொம்ப ஆசை. ஏன்னா நீங்கள் வந்திருக்கேளே, ஏன் கிருஷ்ணனுக்கு பிடிக்கும்னா கிருஷ்ண பாண்டு சுதப்பிரியா. கிருஷ்ணனுக்கு பாண்டவாள்னா ரொம்ப பிடிக்குமே, அவ வம்சத்தில் வந்தவன் தானே நான், அதனால தான் என்ன பிடிக்கும். அது கூட அவனை என்ன பிடிக்கும்னு சொல்லிக்கலையாம். இந்த வம்சத்தில் நான் வந்ததுனால இந்த வம்சத்துக்காராளுக்கு கிருஷ்ணன் மேலே ஒரு அன்பும் கிருஷ்ணனுக்கு அவா மேலே அன்பும் இருந்தபடினாலே என்னையும் அதில் இன்க்ளூட் பண்ணிவிட்டார் பகவான். உங்களுடைய தரிசனத்தை கொடுத்தார். அன்னைக்கு கிருஷ்ண தர்சனம் கிடைச்சது என்னத்துக்குன்னு நினைச்சேன், இன்னைக்கு குரு தர்சனம் கிடைக்கிறதுக்காக அன்னைக்கு கிருஷ்ண தர்சனம் கிடைச்சது. ஏண்டா பகவான் தர்சனமே கிடைச்சிடுத்து, அதுக்கப்புறம் ஏண்டா குரு தர்சனம் அப்படின்னு கேட்கலாம் இல்லையா? ஆனா அன்னைக்கு கிடைச்ச பகவத் தர்சனம் என்ன ஆச்சுன்னா அன்னைக்கே போயிடுத்து. அது போக்கும் வரவும் இருக்கக்கூடியதான ஒரு திருஷ்யம். இந்த போக்கும் வரவும்
ஒரு அருட்போராட்டத்தை யாரு காமிப்பா அப்படின்னா குரு தான் காமிக்க முடியும். அதுதான் கபீர்தாசர் சொல்லுவார், குரு கோவிந்த் 2 பேரும் நின்றுட்டாலாம் அவர் முன்னாடி வந்து. யார் காலில் விழுது முதல்ல? குரு நிற்கிறார், கோவிந்தனும் சாட்சாத் எம்பெருமான் கோவிந்தனும் நிற்கிறான். யார் காலில் முதல்ல விழுறதுன்னா குரு தான் அப்படிங்கிறார் கபீர்தாஸ். இதுல என்ன டவுட்டு? குரு தான். ஏண்டா சாட்சாத் எம்பெருமான் பெருமாளை நிற்கிறாரேடான்னா, இவர் காமிச்சு கொடுக்காம அவர் வருவாரா? அவர் ஒளிஞ்சுட்டு தானே இருந்தார். நான் பல ஜென்மாக்கள் எடுத்தேன், ஒரு ஜென்மாவில் கோவிந்தன் என் முன்னாடி வந்து நிற்கல. பாவம், நான் கோவிந்தன் நான் வந்திருக்கேன்னு சொல்லலை, ஒரு ஜென்மாவில் சொல்லலை. என் குருநாதர் வந்தார், என் குருநாதர் கால நான் விழுந்தேன், என் குருநாதர் கோவிந்தனை இழுத்து பிடிச்சு கொண்டு வந்து நிறுத்தியிருக்கார். அப்போ அவருக்கு தானே நன்றி சொல்லணும். இவன் அவர் சொல்கிற பேச்சை கேட்க பயதானே இவன், என் குருக்கே நான் நன்றி சொல்கிறேன் அப்படின்னு குரு காலில் விழுறாரு. அதனால இங்க சாப்பியுமே பகவான் பிரீத்தா கிருஷ்ண பாண்டுசுத பிரியா நீங்க கிடைச்சுட்டே. அந்யதா தே அவ்யக்தகதே ஹே தர்ஷனம் ந கதம் நிருணாம் நிதராம் நியமானானாம் சம்சித்தஸ்ய வனியசா. குருமூர்த்தி நமக்கு முன்னாடி வந்ததுன்னா அவரை பார்த்து என்ன சொல்ல தோன்றது அப்படின்னா, சத்குரு பிரம்ம சனாதன ஹே. சனாதன பிரம்மன் இல்லையோ சத்குரு. சத்குரு பிரம்ம சனாதன ஹே. கம்பீரமா அவருடைய சனாதன பிரம்ம தத்துவத்தை வச்சுட்டா போருமான்னா நமக்கு அதுல என்ன லாபம்னா, பரமதயா கன பாவன ஹே ஜன்மஜ துக்க விநாசக ஹே. ஜென்ம ஜென்மமா சேர்த்து வந்தக்கூடிய பாபத்தின் விளைவினால வரக்கூடிய துக்கங்கள் அனைத்தையும் நாசம் பண்ணக்கூடிய ஒருவர் குருநாதர் ஒருத்தர் தானே. எப்படின்னா அவர் சொல்லுவார், இதெல்லாம் முக்கியம் இல்லடா, பகவான் தாண்டா முக்கியம். கஷ்டப்படுறேனே அது விட்டு தள்ளு, அது உன் நல்லத்துக்குன்னு சொல்லக்கூடியவர் குரு தானே. பாவம் போகுமான்னா, பாவம் எல்லாம் போயிடுச்சுன்னா நான் கஷ்டப்படப்படாதேன்னா, பாவமும் தெரியாது கஷ்டமும் தெரியாது, வரக்கூடிய கஷ்டமும் பாவமும் புண்ணியம்னு நம்ம கண்ணுக்கு புலப்படுற மாதிரியா காமிச்சுடுவர் குருநாதர். அதான் அவருடைய transformative power. The transformative power of the Guru is that he will take your sins and your suffering and show it to you that it is actually merit and blessings. He will say, this is how you shall attain the Lord, this is taking you closer to him, don't worry. அப்படினு when Guru says that word, அப்படியே அதனால ஜன்மஜ துக்க விநாசன ஹே ஜகதோதாரண காரண ஹே. அப்புறம் குரு வேற தெய்வம் வேற யாருன்னா, சாயி கிருஷ்ண ஜனார்தன ஹே. யாருன்னா குரு தான். குரு வேற ஜனார்தனன் வேறையோன்னா, குருநாதன் வேற ஜனார்தனன் வேற, குரு வேற சாய் கிருஷ்ணன் வேறையா, குருவே தான் சாய் கிருஷ்ண ஜனார்தனன். சாயி கிருஷ்ண ஜனார்தன ஹே பவ பய ஜலதி தாரண ஹே பவ பய ஜலதி தாரக ஹே. இந்த பவபயம் கூடிய இந்த ஜலதி, ஜலதின்னா பெரிய சமுத்திரம், சாகரம். இந்த பவசாகரத்தை நம்மளால் தாண்ட முடியும். எப்படி தாண்ட? தீரமில் அப்படிங்கிறார் பகவான். தீரமே இல்லாம பெருங்கடலா இருக்கு. இந்த தீரமில்லாத சாகரத்தை கடக்கிறதுக்கு குருநாதன் அப்படிங்கிறது ஒருத்தர் வந்தா தானே, அவரும் குருதேவன் குருநாதன்கிற ஒரு படகு இருந்தா தானே அதை கொண்டு நம்ம தாண்ட முடியும். அவர் தானே மீகாமன். இங்க ஒரு களத்துக்கு மீகாமன் வேணும் இல்லையா? மீகாமன்னா கேப்டன், நேவிகேட்டர். நேவிகேட்டர் இல்லாமல் இந்த போட்டு மாத்திரம் இருந்தால் போருமா? அந்த உடம்பு சரீரம்ங்கிறது ஒரு போட்டு மாதிரி இருக்கு. இந்த பெரும் அலைக்கடல்ல மாட்டின்னு இருக்கு. இதுக்கு இந்த மனசும் இதுவுமா சேர்ந்து ஒரு போட் ஆயிடுத்து. இதுக்கு ஒரு கேப்டன், ஒரு நேவிகேட்டர் வேணுமே. ஹூ இஸ் த கேப்டன் ஆஃப் அவர் லைஃப்ஸ்? The ship of our life is captained by Sadguru. Then we will certainly reach the other shore.
அதனால நமஸ்காரம் பண்றான். சத்குரு பிரம்ம சனாதன ஹே அத பிருச்சாமி சம்சித்திம் யோகினாம் பரமம் குரும் புருஷஸ்யேக யத் கார்யம் ம்ரியமானஸ்ய சர்வதா. அதனால் நீங்கள் வந்திருக்கேனே, இனி ஒரு க்ஷணம் நான் வேஸ்ட் பண்ண போகிறதில்லை. வந்தேன், உங்களுக்கு உபச்சாராதிகளை பண்ணேன், உங்களை ஸ்துதி பண்ணேன், உங்களுக்கு ஒரு பாட்டையும் பாடினேன், உங்களுக்கு ஆசனாதிகளை கொடுத்தேன், நீங்களும் உட்காந்து நுட்டேள். இனி என்ன பண்ண? இனி எப்படி இருக்கேள்? சௌக்கியமா? சுகர்லாம் கண்ட்ரோலில் இருக்கா? பிபிலாம் எப்படி இருக்குது? அது மனுஷாலாம் சௌக்கியமா? எழுச்சி பட்டேல் போல் இருக்கே. குருட்ட வந்தாலும் தான் கேட்பா. அவர் பாவம் உடம்பெல்லாம் நான் இல்லைன்னு உட்காந்துருக்கார். அவர் அதை நமக்கு சொல்லிக் கொடுக்கலான்னு பார்க்குறேன். நம்ம எழுப்பு எழுச்சி போயிட்டே சரியா சாப்பிட்றல, உடம்புலாம் ஓகே ஒன்றும். 2 மகான்கள் மீட் பண்ணிட்டா அது பேசுவா, அது வேற விஷயம். 2 மகான்கள் உடம்புலாம் நல்லா இருக்கா அப்படின்னு கேட்பா. அதோடைய தாத்பரியமே வேற, அது கேட்கறதோடைய பலனே வேற. அவள் 2 பேருக்கும் சரீர பிரக்ஞை கிடையாது, இருந்தாலும் ஒரு குசல விசாரிப்பா, அது வேற. ஆனால் அந்த குஷலம் விசாரிக்கிறது எப்படின்னா, ஸ்ரீமத் ராமாயணத்தில் நமக்கு தெரியும், ராமர் சபரிக்கிட்ட போய் விசாரிப்பார். சபரிக்கிட்ட ராமர் போய் விசாரிப்பார், ஏம்மா தபஸெல்லாம் சித்தியாச்சா? சாதனையை ஒழுங்காக பண்ணிட்டு இருக்கியா? குரு சுஸ்ரூஷே நல்லா பண்ணியா? என்ன வாக்க கண்ட்ரோல் பண்ணியா? சாப்பாட்டு ஆகாரத்தை நியமம் பண்ணியா? அப்படின்னு இப்படிதான் குஷல விசாரம். நல்லா இருக்கியா? பிபி எப்படி இருக்கு, சுகர் எப்படி இருக்குன்னு இல்லை, சாதனை எப்படி போகிறது, தபஸ் பலிச்சுடுத்தா, குரு சுசுரூஷோடைய பலனை அனுபவிக்கிறியா, ஆனந்தம் இருக்கா, சாந்தி இருக்கா அப்படின்னு பற்றி பேசிக்கிறாவா. அதனால சொல்கிறேன், அதெல்லாம் வேண்டாம். முக்கியமான விஷயம், எனக்கு 7 நாள் அவதி இருக்கு, அதனால அந்த 7 நாளைக்குள்ள அத பிருச்சாமி சம்சித்திம், சம்சித்தி சித்திக்கான வழியை சொல்லிக் கொடுங்க. யார்கிட்ட கேட்கிறாருன்னா, யோகினாம் பரமம் குரு. இவர் சாதாரணவரா? சாதாரண குருவா இவர்னா? யோகிகளுக்கு பரம குருவா. இந்த சாதாரண மனுஷாளுக்கு ஒரு சந்தேகம் இருக்கட்டும், யோகிகளுக்கு ஒரு கால் சந்தேகம். இந்த குண்டலினி ஆக்ஞா சக்கரத்தில் போய் நிற்கிறது, அதையும் தாண்ட மாட்டேங்கிறது, என்ன பண்ணுறதுன்னு இவட்ட போய் கேட்பாள். அதுதானே அப்படி ஒரு தட்டுனா ஏற்படும் சகசரத்துக்கு. ஒருத்தர் கேட்பாராம் போய், நான் அந்த ஆத்ம விசாரம் பண்ணிகிட்டே இருக்கேன், அது அப்பப்போ ஏதோ ஒன்று தெரியறது, ஆனால் அதுதானான்னு தெரியலை, ஏதோ ஒன்று தெரியறது. பார்க்குறவனை பாரு, இந்த தெரியறதுன்னு சொல்கிறவன் யாரோ அவனை பாரு அப்படின்பாரான். பக்தி பண்ணிகிட்டே இருக்கேன், நேற்று வரைக்கும் இருந்தது இன்னைக்கு இல்லை அப்படின்னு. இப்படி இந்த மாதிரியான இது சாதாரணமாக கேட்குற மனுஷாவுடைய கேள்விகள் இல்லை. சாதாரண மனுஷன் என்ன கேட்பா? குருட்ட போனான்னா, இந்த பொண்ணு கல்யாணம் நிச்சயம் பண்ணிட்டு இருக்கோம், நீங்கள் தான் ஆசீர்வாதம் பண்ணணும் அப்படின்பா. இல்லை அப்படியே குழந்தை பிறக்கணும்னு நீங்கள் ஆசீர்வாதம் பண்ணுங்கோ அப்படின்பா. இல்லை இந்த புது வேலை எடுத்துக்கலாமான்னு நீங்கள் சொல்லுங்கோ, எடுத்துக்கலாமான்னு. ஜோசியனா குரு எடுத்துக்கோ, ஏன் தாராளமாக எடுத்துக்கோ. இப்போ நாளைக்கு கஷ்டப்பட்டேன்னா அதுவும் பிராரப்தம், அதுக்கு நான் என்ன பண்ணுறது? என்ன கேட்கணும் குரு கிட்ட? இப்படி கேட்கணும். அப்படிப்பட்ட யோகிகளுக்கும் என்னைக்காவது சிக்கல் ஏற்பட்டு கொடுத்தோன்னா சுகரை தான் தேடி அலைவாழாமா வாழலாம். சுகபிரம்மம் ஒரு வார்த்தை சொல்லிவிட்டாருன்னா போரும், நமக்கு எல்லா சம்சயங்கள்லாம் நிவர்த்தி ஆகிடும்னு சொல்லிட்டு அலையக்கூடியவாள். அதனால யோகினாம் பரமம் குரும் புருஷஸ் ஏககத் காரியம் மிரியமானஸ்ய சர்வதா. முக்கியமாக சாகக்கூடியவன் என்ன பண்ணணும்? 7 நாளில் சாகக்கூடியவன் முக்கியமாக சத்கதி அடையறதுக்கு என்ன பண்ணணும்? மோட்சத்துக்காக அவனுக்கு என்ன மார்க்கம் உண்டு? என்ன பண்ணினால் மோட்சம் கிடைக்கும்? பெரிய லாங் டேர்ம் ப்ரோக்ராம், 6 மந்த் ப்ரோக்ராம்லாம் கொடுக்காதீங்க. 7 நாள் தான் இருக்கு. நீ பாட்டு இன்ட்ரோடக்டரி கோர்ஸ் 3 மந்த்ஸ்க்கு வா, அதுக்கப்புறம் அட்வான்ஸ் கோர்ஸ் 3 மந்த்ஸ் பண்ணு, அதுக்கப்புறம் சூப்பர் அட்வான்ஸ் கோர்ஸ் ரெஸ்ட் ஆஃப் யூர் லைஃப் பண்ணு அப்படின்லாம் சொல்லாதீங்கோ. தினம் கார்த்தால எழுந்த ஒரு 20 நிமிஷம் இதை பண்ணு, 30 நிமிஷம் அதை பண்ணுன்னு சொல்லாதீங்கோ. ஏன்னா இல்லை, 7 நாள் தான் இருக்குது. சாவகாசமாக அடையக்கூடிய நிலையில் நான் இல்லை. ஐ வாண்ட் இன்ஸ்டன்ட் மோக்ஷா அப்படின்னா நம்ம நினைக்கிறோம். எல்லாரும் சொல்லி இது இன்ஸ்டன்ட் ஏஜம்பா, இன்ஸ்டன்ட் காஃபி, இன்ஸ்டன்ட் நூடுல்ஸ், இன்ஸ்டன்ட் இது, இன்ஸ்டன்ட் இது. வி ஆல் வாண்ட் மோக்ஷா ஆல்சோ இன்ஸ்டன்ட்னா. ஆக்சுவலாக இன்ஸ்டன்ட் மோக்ஷம்னு ஒன்று இருக்குது, சத்யோ முக்தின்னு வேறு இருக்கு. சத்யோ முக்தி இப்போவே இங்கேயே மோட்சம், கிரம முக்தின்னு மெதுவாக அடையிற மோட்சம் ஒன்று உண்டு. சத்யோ முக்தி இங்கேயே இப்போவே அப்படின்னு சொல்லி. பகுநாம் ஜென்மானாம் அந்தேன்னு ஒன்று உண்டு. ஒரு தடவை பகவான் சன்னதியில், ரமண பகவான் சன்னதியில் பகவான் அப்படி இந்த கௌஷில் ரிக்ளைன் பண்ணிட்டு இருந்தாராம். அப்போது பகவத்கீதாவில் ஒரு ஸ்லோகம் உண்டு, பகுநாம் ஜென்மானாமந்தே ஞானவான் மாம் பிரபத்யதே வாசுதேவ சர்வவிதம் சமஹாத்மாசு துர்லபஹான்னு ஒரு ஸ்லோகம்.
இந்த ஸ்லோகத்தை பற்றி சர்ச்சை ஏதோ பகவான்கிட்ட கேட்கணுங்கிறதுக்காக ஒருத்தர் இந்த கீதையில் பகூனாம் ஜென்மானாமந்தே, அதுக்கு என்ன அர்த்தம்னா பல ஜென்மங்களினுடைய முடிவில் ஞானத்துக்கு அலையக்கூடியவன் என்னை சரணாகதி பண்ணுவான், அப்படம் எல்லாம் வாசுதேவமயம்னு புரிஞ்சுப்பான். அப்பேற்பட்ட மகாத்மா ரொம்ப கடினம், கண்டுபிடிக்கிறதுக்கு கிடைக்கிறதுக்கு கஷ்டம். ஸ்லோக அர்த்தம் பகூனாம் ஜென்மானாம் அந்தே, பல ஜென்மங்களினுடைய அவசானத்தில் முடியல அப்படின்னு ஆரம்பிக்கும் பொழுது அப்படி அப்படி ரெக்ளைன் பண்ணிட்டு இருக்கார் பகவான். எழுந்து உட்கார்ந்துட்டு தான் இப்பவே இங்கே ஏங்குறேன், அப்புறம் என்ன பகூனாமாம் ஜென்மானாமாம் அப்படின்ட்டு. இப்பவே இங்க ஏங்குறேன், அப்புறம் பகூனாம் ஜென்மானாம் என்ன, பல ஜென்மங்களுக்கு அப்புறம் இல்லை, இப்போ இங்க. யாருக்கு? நான் பக்விகளுக்கு இப்பவே இங்கேயே மோட்சத்தை அடையலாம், முக்தியை அடையலாம். பரீட்சித் சாட்சி. 7 நாளில் முக்தி அடையக்கூடிய ஒரு மார்க்கத்தை சொல்லுங்கோ. இப்போ எல்லாரும் தேடுறா இல்லையா கூகுளில், வெயிட் லாஸ் இன் 7 days. இவன் சொல்றான் டோட்டல் லாஸ் இன் 7 days. வெயிட் லாஸ் மாத்திரம் இல்லை, ஒட்டு மொத்தமாக போகணும், அடியோட போகணும், இந்த நானே போகணும். தன்னழிப்பு, தன் இழப்பு. இது 7 நாளில் தன்னிழப்பு வேணும்னு கேட்டான். யார்கிட்டையோ கேட்டால் பலிக்காது, கேட்குறவாள்கிட்ட கேட்டால் எதுவுமே கிடைக்குமே இல்லையோ. ஆனால் இங்கே கேட்குறவர் வந்திருக்க, யார்கிட்ட கேட்கணுமோ அவர் வந்து உட்காந்துட்டு இருக்கார். யத் ஸ்ரோத்ரவ்யம் அதோ ஜப்யம் யத் கர்த்தவ்யம் நிருபிப்ரபோ ஸ்மர்த்தவ்யம் பஜனீயம் வா ப்ரூஹி யதா வேத்வா விபர்யம். யத் ஸ்ரோத்ரவ்யம், எதை கேட்கணும், வாட் ஷுட் பி ஹர்ட். யத் ஜப்யம், வாட் ஷுட் பி சாண்டட். Yat kartavyam, what should be done. Smartavyam, what should be remembered. Bhajaniyam, what should be worshipped. Bruhi, please tell me all of this. Yadva viparyayam, and what should I not do? What should I not hear? What should I not see? What should I not worry about? What should I not talk about? ஏற்கனவே சொல்லிட்டேனே, அது எல்லாருக்கும் பொருந்தும். 7 நாளோ 70 நாளோ 70 வருஷமோ எல்லாருக்கும் பொருந்தும். யத் ஸ்ரோத்ரவ்யம் யத் ஜப்யம் யத் கர்த்தவ்யம் நிர்விப்ரபோ ஸ்மர்த்தவ்யம் பஜனீயம் வா ப்ரூஹி யத்வா விபர்யம். அப்படின்னு இந்த கேள்வியை கேட்டான். ஸ்ரீ சுகர்ட்டன்னு சொல்கிற இடத்துலையே பிரதமஸ்கந்தம் முடிஞ்சு போய்டுறது நமக்கு. ஸ்ரீமத் பாகவதனுடைய பிரதமஸ்கந்தம் முடிஞ்சு த்விதீய ஸ்கந்தத்திலேருந்து சுகபிரம்மத்தினுடைய ஒரு உபதேசம் ஆரம்பிக்கிறது. அதிலிருந்து தான் ரெஸ்ட் ஆஃப் தி சுகர் பரீட்சத்துக்கு சொன்ன பாகவதம் இங்கே ஆரம்பிக்கிறது. இப்படி ஒரு கேள்வி கேட்ட உடனே சுகர் கிட்ட பரமா திருப்தி அடைஞ்சாராம் சுகர். ஒரு அம்மா நன்னா தளி பண்ணா, நன்னா சமையல் பண்ணி வச்சா அப்படின்னா சாப்பாடெல்லாம் நன்னா இருக்குது, விதவிதமாக பண்ணி வச்சுருக்கா. எல்லாத்தையும் யோசிச்சு யாருக்கு எல்லாம் பிடிக்கும் அப்படின்னு பார்த்து கஷ்டப்பட்டு பரிசிரமப்பட்டு எல்லாம் பண்ணி விதவிதமாக பண்ணி வச்சுருக்கா. எல்லாம் சாப்பிட வருவா அப்படின்னு வந்தவாள்லாம் வந்து எனக்கு பசியே இல்லை, எனக்கு பசிக்கவே இல்லை, எனக்கு வேண்டாம் அப்படின்னா, இல்லை போட்டு ஏதோ 2 வாயை சாப்பிட்டு போயிட்டா. அந்த அம்மாவுக்கு திருப்தியாக இருக்குமோ? இருக்காது. எப்போ திருப்தியாக இருக்கும்னா பாத்திரம் தீரணும், அவளுக்கே கூட மிஞ்சப்படாது. அப்படி நான் நன்னா இருக்கு, ரொம்ப நன்னா இருக்கேன்னு அவள் பண்ணி வச்சதை சாப்பிட்டா தானே அவளுக்கு திருப்தி ஏற்படும். நீ ஏன் சாப்பிட்டுக்கோன்னு சொல்லிட்டு பண்ணா இருக்கா திருப்தி ஏற்படுமான்னு. நீ ஏன் வச்சுக்கோ அப்படின்னு சொன்னால் திருப்தியா? ஞானிகள் எப்படி இருக்கா அப்படின்னா, அவளும் கடை திறந்து வைத்தேன் அப்படின்னு சொல்லுவாள். அவள் ஒரு கடையை திறந்து வச்சிருக்காளாம், விரிச்சு வச்சிருக்காளாம், அத்தனையும் வச்சிருக்காளாம். அந்த கடையில் என்னது, நான் ஞானம் இருக்குது, வைராக்கியம் இருக்குது, பக்தி இருக்குது, பகவத் கதை இருக்குது, பகவத் குணங்கள் இருக்குது, எல்லாம் வச்சுருக்கா. போகிறவா வரவாள் என்ன சொல்கிறா, நான் பசிக்கவே இல்லை, நீயே வச்சுக்கோன்னு சொல்லிட்டு போகிறேன். அப்படியே வந்தாலும் ஞானம் இருக்குது, பக்தி இருக்குது, எல்லாம் இருக்கோ இல்லையோ, அதை விட்டு குழந்தை கல்யாணத்துக்கு ஏதாவது வழி இருக்க அப்படின்னு கேட்குறா. இல்லை கல்யாணம் பண்ணிவிட்டேன், ஒன்றும் குழந்தை ஊட்டி ஒன்றும் பிறக்க மாட்டேங்கிறது, அதுக்கு தான் வழி இருக்க. பழங்கையும் கொடுக்குறல, யாரோ ஆத்மதேவனாமே, ஏதோ ஆத்மதேவனாத்தில் பழத்தை சாப்பிட்டு ஏதோ வந்ததாமே, அந்த மாதிரி ஏதாவது பழங்கவே இருந்தால் தாங்களேன் அப்படின்னு மகாபெரிவா சொல்லுவா. காஞ்சி மகாபெரியவர் சொன்னாராம், இந்த தண்டத்தை வச்சுட்டு தண்டத்துக்கு உட்காந்துட்டு இருக்கேன்,
இந்த தண்டத்தை பிடிச்சிட்டு எதுக்கு உட்காந்துட்டு இருக்கேன் தெரியுமா? இந்த மாதிரி யாராவது ஞான விஷயமா ஏதாவது கேட்பாடானா? ஓ தரும் கேட்கறது கிடையாது அப்படின்னு. 1,00,000 ரூபாயை கொடுத்துட்டு நீ என்ன ஜென்மா எடுத்தாலும் புத்திர சமன்விதம் அப்படின்னு சந்தோஷமா இருக்கணுங்கிறதுக்காக இன்ட்ரெஸ்ட் எல்லாம் போட்டு போறா. அப்படி என்ன வேணும், எதை கேட்கணும், யார்கிட்ட என்ன கேட்கணும்னா தெரியணுமோ இல்லையோ. டாக்டர்கிட்ட போய் இந்த ஷேர்ல இன்வெஸ்ட் பண்ணலாமான்னு கேட்டா என்ன பிரயோஜனம்? இல்லை ஸ்டாக் புரோக்கர்கிட்ட போய் இந்த வியாதிக்கு என்ன மருந்துன்னு கேட்டால் பிரயோஜனம் உண்டா? டாக்டர்கிட்ட போய் வியாதிக்கு மருந்து கேளு, ஸ்டாக் புரோக்கர்கிட்ட போய் என்ன ஷேர் அட்வைஸ் கேளு. அந்த மாதிரி மகாத்மா கிட்ட போய் ஞானத்துக்கான வழியை கேட்கணும். இந்த உலகத்திலேயே இன்னும் நன்னா செட்டில் ஆகிறதுக்கான வழியை கேட்கப்படாது, இன்னும் பல ஜென்மங்கள் எப்படி எடுக்கிறதுங்கிறதுக்கான வழியை கேட்கப்படாது, தப்பானவர்கிட்ட கேட்குறோம். அது டேஞ்சரஸ் வேற. சொல்லிவிட்டேன், இப்போவே சொல்லிவிட்றேன். டேஞ்சரஸ் டு ஆஸ்க் ஞானிஸ் ஃபார் வேர்ல்ட்லி ப்ராக்ரஸ், வேர்ல்ட்லி ஹாப்பினஸ். 2 கதை சொல்கிறேன். ஒன்று ஆத்மதேவன் கதை பார்த்துட்டேன். ஆத்மதேவன் போய் ஞானி கிட்ட கேட்டான், புள்ள கொடுன்னு. நான் கொடுத்தார். அவன் அடின்னு அடித்தான் போட்டு. நான் அப்பனே அடித்து வீட்டை விட்டு காட்டுக்கு துரத்தின மாதிரி ஒரு புள்ள வந்தான். அதே மாதிரி சித்திரகேத்துன்னு ஒரு ராஜா, அந்த கதையை அப்புறம் பார்ப்போம். சித்திரகேத்துங்கிற ராஜா குழந்தை இல்லை, அங்கீரச மகாமுனி அங்கேருந்து வந்தார், குழந்தை கொடுங்கோன்னார். குழந்தைய கொடுத்தா அந்த குழந்தை பரம துக்கத்தை கொடுத்தது அந்த ராஜாக்கு. ஏன்னா மகான்கள் ஞானத்தை தான் பிரசாதம் பண்ணுவா. நீ லௌகிக்கமாக ஏதாவது கேட்டேன்னு வச்சுக்கோ, அது மூலமாகவே உனக்கு வைராக்கியத்தை கொடுக்கும்படியாக ஒரு ஆசீர்வாதத்தை பண்ணிடுவா. அதுக்கப்புறம் நீ சௌக்கியம் தானே கேட்ட, தன்னா தரேன். அதுக்கப்புறம் அதில் அந்த சௌக்கியத்தில் படுற பாட்டில் உனக்கு வைராக்கியம் தானே ஏற்பட்டுடும், கவலைப்படாத. வாழைப்பழத்தில் ஊசியை வச்சு கொடுக்குற மாதிரியும் sugar coated pill கொடுக்குற மாதிரி the ஞானி gives you a sugar coated pill. You wanted sugar, he will give you the bitter pill coated with a thin film of sugar. அது நிமிஷமா அது கரைஞ்சு போய்டும், அப்புறம் கசப்பு தான் மிஞ்சும். ஜாக்கிரதையாக கேட்கணும் அவள்கிட்ட. இவன் கரெக்டாக கேட்டானோ இல்லையோ, சுகருக்கு பரமானந்தம் ஏற்பட்டு வரியான் ஸ்ரீ சுகவாச்ச. சுகர் சொல்கிறாரே, வரியான் ஏஷதே பிரஷ்ன குருதோ லோகஹிதோ நிருப ஆத்மவித் சம்மத பும்சான் ஸ்ரோதவ்யாதீஷு யஃப் பரஹ. நன்னா கேட்ட ராஜானே, ராஜனே அழகான வரியான்ங்கிற பெஸ்ட் கொஸ்டின் அப்படின்னு, எக்ஸலண்ட் கொஸ்டின் யூ புட் டு மீ. லோகஹிதோ நிருபா, உனக்கு மாத்திரம் இல்லை, லோகத்துக்கே சர்வமங்கள காரணமான ஒரு கேள்வியை நீ கேட்டிருக்க. அது மாத்திரம் இல்லை, ஆத்மவித் சம்மதா, ஆத்ம ஞானிகளுக்கு சம்மதமாக இருக்கக்கூடியதான கேள்வி இதுதான். ஆத்ம ஞானிகள் சம்மந்தமாக கேட்கணும். சில சமயம் இந்த பிரவச்சனம் எல்லாம் பண்ணதுக்கப்புறம் மனக்கிட்ட நம்ம தத்துவத்தை சொல்லி பிரவச்சனம் பண்ணிட்டு இருப்போம். கதையை பேக்போனாக வச்சுண்டு மெயினாக தத்துவம் தானே நமக்கு முக்கியம், தத்துவத்தை சொல்லிட்டு இருக்கோம். அதெல்லாம் தத்துவத்தெல்லாம் விட்டுட்டு இந்த தசரதனுக்கு நீங்கள் எத்தனை சொன்னீங்க? 350 இல்லை 365 வைஃபை எவ்வளோ சொன்னேளே. இப்படி வந்து கேட்பா. நம்ம அப்படியே வெளில போயின்னு இருப்போம் இல்லையோ, அப்போ ஒரு ஹேவ் அ கொஸ்டின் அப்படின்னு ஏதோ பாவம் நல்லதாக சாதனை பற்றி கேட்க போகிறாள் அப்படின்னா. இந்த தசரதனுக்கு 365 இல்லை 350 ஏதோ சொன்னேளே எவ்வளோ. நீ என்ன பண்ண போகிற? அப்போ வெட்டிங் டேக்கு கார்டு அனுப்ப போறிய? இதை தெரிஞ்சுட்டு என்ன பண்ண போகிற? என்னத்துக்கு? எதை தெரிஞ்சுக்கணுமோ அதை தெரிஞ்சுக்காம இந்த அசத்தெல்லாமல் தெரிஞ்சுக்கிறது. இந்த கேட்கறச்சையும் கரெக்டாக கேட்கணும். ஸ்ரவணம் பண்ணுறச்சையும் எதை எடுத்துக்கணுமோ அதை எடுத்துக்கணும். வேண்டாததெல்லாம் விட்டுட்டு கதையை மாத்திரம் எடுத்துக்கணும், சாரத்தை மாத்திரம் எடுத்துக்கணும், கண்டத்தெல்லாம் எடுத்துக்கணும், நாரெல்லாம் எடுத்துக்கூடாது. அப்போ கேட்கறச்சை இந்த கேட்கறதுங்கிறது 2 விதத்தில் இருக்குது. கேட்கறச்சையும் கேட்கும் பொழுதும் நல்ல கேள்விகளாக கேட்கணும். அதனால் நன்னா கேட்டிருக்கப்பா, ஆத்மவித்துக்களுக்கு இதுதான் பிடிக்கும், அப்படிப்பட்ட கேள்வி கேட்டிருக்க. என்ன கேட்கணும்னு கேட்டேன் இல்லையா? எதை சிரவணம் பண்ணணும்னு கேட்டேன் இல்லையா? உலகத்தில் சிரவணம் பண்ணுறதுக்கு என்ன பலதுகள் இருக்கு. அடுத்த ஊர் வம்பெல்லாம் இருக்குது சிரவணம் பண்ணணும்னா. சொன்னேன் அன்றைக்கி, பிரதியொக்க ஊரிவாரி சுதுலன்னா மீரு சித்தமௌதுரே கடு ஸ்ரத்தத்தோட. ரொம்ப ஸ்ரத்தையோடு கேட்பாமாம் ஊர் விஷயங்கள்லாம், ஊர் வம்பெல்லாம்.
இல்லை ஏதாவது நியூஸை கேட்குறோம், இல்லை ஏதாவது மியூசிக்கு கேட்குறோம். கேட்கறதுக்கு நிறைய இருக்கு. ஆனால் யாருக்குன்னா அபஷ்யதாம் ஆத்ம தத்துவம் கிருகேஷு கிருகமேதினாம், வீட்டையே கட்டிண்டு வாழ்ந்துருக்காளே அவளுக்கு கேட்கறதுக்கு நிறைய இருக்கு, ஆயிரக்கணக்கில் இருக்கு. எப்படி போறது அவ வாழ்க்கை அப்படின்னா நித்ரையா ஹிரியத்தே நக்தம், ராத்திரியெல்லாம் தூங்கிண்டே போறது அவளுக்கு. வியவாயேன சவாவயா, தினெல்லாம் விரும்ப வேலை பண்ணிட்டே போறது. எதுல போ திவாச்ச அர்த்தே ஹயா ராஜன் குடும்ப பரணேனவா, குடும்பத்தை பரணம் பண்றதுலயே நாட்கள்லாம் போறது, ராத்திரிலாம் தூக்கத்துல போறது, இப்படியே வாழ்நாள் முழுக்க கழிச்சுட்டு இருக்கா. அதுல அவளுக்கு எது மேல ஆசை வேறன்னா தேகாபத்திய கலத்ராதிஷு, தேகம் அவ உடம்பு, அபத்திய பிள்ளை குட்டி, கலத்திர ஒய்ஃப், இந்த மூணு மேலே அப்படி ஒரு அட்டாச்மெண்ட். ஒய்ஃபை பற்றி யாராவது தப்பு சொல்லிட்டா கூட இல்லை அப்படிலாம் இல்லை நானே பார்ப்பேன். நம்ம யார்ட்ட சொல்லிட்டு யாராவது என்ன ஒய்ஃப் இப்படி பண்ணா அப்படின்னு சொன்னோன்னு வச்சுக்கோங்க, அவளுக்கு நம்மளை எதிர்த்து பேசவும் மனசு வராது, விட்டு கொடுக்கவும். இல்லை அவள் ஜென்ரலாக அப்படி இல்லை, அவள் சொல்கிறச்சி அப்படி தலையெல்லாம் குடிஞ்சின்ட்டு ஒரு அசிங்கமாக ஒரு ஷீப்பிஷா, இல்லை அவள் ஜென்ரலாக அப்படி இருக்க மாட்டா, இன்னைக்கு என்னமோ அப்படி ஆயிடுத்து. ஏன்னா கலத்துற மேலே அவ்வளோ அட்டாச்மெண்ட்டு. பிள்ளை குட்டினா அதுக்கு மேலே என் குழந்தை ஆசீர்வாதம் பண்ணுங்க, என் பக்கத்தில் இருக்கிற குழந்தை உங்கள் குழந்தை இல்லையோ அதுக்கு ஆசீர்வாதம் வேண்டாமோ, ஏன் எல்லாத்தையும் சேர்த்து கொண்டு வாயேன், இது என் குழந்தை, இது நான், நான் என் குழந்தை என் மனைவி இத்தியாதி ஆதி அப்படின்னு. அதுக்கு மேலே இன்னும் சுற்றி பற்றி எல்லாம் இருக்கலே, நம்ம சொத்து பத்து பாஷை எல்லாம் இருக்குது, ஆஸ்தி வாஸ்தி எல்லாமே சேர்த்து இதில் இருக்கக்கூடிய ஒரு அட்டாச்மெண்ட் இருக்குது. இதெல்லாம் சுகர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, நம்ம உடம்பு, நம்ம குழந்தைகள், நம்ம மனைவி ஆர் பத்திகள், இந்த பக்கம் எடுத்துட்டு அந்த பக்கம் புருஷா எல்லாரும் என்ன அப்படின்னா ஆத்மசைன்யேஷு அசத்ஸபி அப்படிங்கிற இதெல்லாம் ஆத்மாவுக்கு யுத்தம் ஆத்மாவுக்கு அகேன்ஸ்டா யுத்தம் பண்ணக்கூடிய சத்ருக்கள் அப்படின்னு. ஆத்ம சைன்யேஷோ ஆத்மாவுக்கு விரோதிகள் அப்படின்னு. இவாகிட்ட போய் இவன் அட்டாச்மெண்ட்டை வச்சுட்டு இருக்கான், அதனால அழிஞ்சு போறான். தேஷாம் பிரமத்தோ நிதனம், அதனால அழிஞ்சு போறான். பஷ்யன் நபி ந பஷ்யதி, அதை பார்த்தும் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறானே அப்படின்னு வருத்தப்படுறார் சுகர். அதுக்காக கல்யாணம் பண்ணிக்கப்படாதா அப்படின்னா இல்லை, பிராரப்தத்தை கல்யாணம் பண்ணிக்கணும்னு இருந்தால் பண்ணிட்டு தான் ஆகணும், அதில் ஒன்றும் தப்பு இல்லை. மேரேஜ் இஸ் டிஃப்ரெண்ட், அட்டாச்மெண்ட் இஸ் டிஃப்ரெண்ட். பி ஹாப்பிலி மேரிட். when you are not unhappily attached, you can be happily married, otherwise you will be unhappily married. Attachment வந்துடுதோ அப்படின்னா you will be unhappily married. If you don't have attachment, you will be happily married. ஏன்னா யாருக்குமே என்ன வேணும், ஸ்பேஸ் வேணும் தெரியுமா. மனுஷாளுக்கு மனுஷா ஸ்பேஸ் வேணும். யாராக இருந்தாலும் சரி, ஹஸ்பண்ட் ஒய்ஃபாக இருந்தாலும் சரி, மதர் அண்ட் சைல்டாக இருந்தாலும் சரி, எவ்ரிபடி நீட் ஸ்பேஸ். கொஞ்சம் ஸ்பேஸை விட்டு இந்த சோஷியல் டிஸ்டன்சிங் பண்ண கோவிட்ல மாதிரி அந்த மாதிரி எல்லா ரிலேஷன்ஷிப்லேயும் கொஞ்சம் டிஸ்டன்ஸ் வச்சுக்கோங்க, நிம்மதியாக இருக்கலாம். ஈஷிண்டே இருந்தால் தான் பிரச்சனை வரும். எப்போ பாரு ஈஷிண்டே என்ன இது வேணுமா, அவசியமா, இப்போ பேசுவோமா, மிச்ச நேரத்தில் கிருஷ்ணாராமா கோவிந்தா அது இருக்கவே இருக்கே நமக்கு தான். ஒரே அட்டாச்மெண்ட், எங்கே வேணால் நாங்கள் சேர்ந்து போனோம். வைகுண்டம் போச்சு சேர்ந்து போகலோ போங்களே, அவர் போட்டும் பரவாயில்ல, நான் அப்புறம் போய்க்கிறேன். அவர் கிழவனார் வயசாக எடுத்து போனால் போட்டும் போ, அதுக்காக நம்ம போகலாம், நான் அப்புறம் பார்த்துக்கலாம். மிச்சம் இடத்துக்குலாம் மாத்திரம் கையை கோத்துட்டு போகணுமாக்கும் வழியில் போர்ச்சே, ஏன் போக வேண்டியதானே நீ இல்லையா, நியாயம் தானே கேட்கறது. என்னை விட்டுட்டு பார்த்து நீங்கள் மாத்திரம் போகிறே, என்னை விட்டுட்டு போகிறேன்பா, எதுக்கு எங்கேயா போனான்னா சம்டைம்ஸ் both sides தான், both sides. If the man has to go to satsang and the wife doesn't want to come, she says you are going alone, I also want to come with you, or you stay with me. I don't want to come to satsang, so you stay with me அப்படிம்பா. அப்போ if you want to stay always with your husband, then when he dies you should also die. You can stay with him all the time. Are you ready for that? No. If you are not ready to accompany him in death, don't accompany him in everything else also. You do your thing. சேர்ந்து போனா சேர்ந்து போங்க, பரவாயில்ல, தப்பு இல்லை. I'm not saying you should not come together to satsang. ஐயோ சொல்லியிருக்காரு போட்டு சேர்ந்து வரப்படாது போட்டு.
சாரத்தை கரெக்டாக எடுத்துக்கோங்க, தப்பாக எடுத்துக்காதீங்க, சேர்ந்து வாங்கோ. ஆனால் நீ மாத்திரம் போறியே, இந்த வார்த்தை வரவே கூடாது. யாருக்கு முடியறதோ போங்கோ, 2 பேருக்கு முடிஞ்சா 2 பேரும் போங்கோ, முடியலையா யாரோ ஒருத்தர் போங்கோ, என்னப்போ. ஏன்னா கடைசியில் ஒரு சமயத்தில் போகும்பொழுது கூண்டோட கைலாசம் இன்னும் யாருக்கும் ஆப்புறது இல்லையா, அவ்வளோ தானே தனித்தனியாக தானே போகிற, டிக்கெட் வாங்கிட்டு போகிறேன். விட்டு கொடுங்கோ, இடம் கொடுங்கோ மனுஷாளுக்கு மனுஷன். இல்லைன்னா அட்டாச்மெண்ட் வந்துடும், அப்படியே பசா மாதிரி ஒட்டின்ண்டே இருந்தோன்னா அப்புறம் ரொம்ப கஷ்டம். அப்புறம் இரிட்டேஷன் தான் வரும், ஒருத்தர் பார்த்து இரிட்டேஷன் தான். நிறைய ஃபேமிலிஸில் என்ன பார்த்துருக்கேன் அப்படின்னா, அந்த காலத்தில் இப்போது அதாவது ஐ ஹவ் சீன் தி எல்டர்ஸ், அதனால் நான் சொல்கிறேன். அந்த மனுஷன் ஒர்க் பண்ணுவார், the man will be working, women will be at home. அந்த காலத்தில் பெரும்பாலும் அப்படி தான் இருந்தால் ரொம்ப சுமூகமாக அவங்க ஃபேமிலி லைஃப் ஓடிட்டு இருக்கும். அப்போ அவர் ரிட்டையர் ஆவார் பாருங்கோ. அவர் ரிட்டையர் ஆகிட்டு அம்மான்னு வந்தா ஹெல் ஆன் எர்த், ஹவுஸ் பிகம்ஸ் ஹெல் ஆன் எர்த் ஆஃப்டர் த மேன் ரிட்டையர்ஸ் அண்ட் ஸ்டேஸ் அட் ஹோம். வை அப்படின்னா, ஏன்னா அவர் காலங்காத்தால் கிளம்பி போவார், சாயங்காலம் தான் வருவார், 2 பேருக்கும் நிம்மதி. He goes in the morning, comes in the evening, both are happy, both are at peace. இவ பாட்டு ஏதோ சமையல் பண்ணுவா, தள்ளி பண்ணுவா, வீட்டு வேலையை பண்ணுவா, எல்லாம் பண்ணுவா, she will do all her stuff. இவர் கூடவே இருந்தாருன்னா, நீ இவ்வளோ என்ன பண்ணுற, இந்த கடுகு ஏதாவது போடுவிய, அதுக்கு கொஞ்சம் தேங்காயை போடு, நல்லா இருக்கும். நான் 50 வருஷமாக சமைச்சுட்டு இருக்கேன், நீ வந்து சொல்லணுமா அப்படின்னு போகும். ஒருத்தருக்கு இன்டர்ஃபியரன்ஸ் வரும். அவர் உட்காந்து அந்த ஃபோனை பார்த்துட்டு இருப்பார், என்ன எப்போ பாரு ஃபோனே பார்த்துட்டு இருக்கேள் அப்படின்பா அந்த மாமி. அவர் ஆஃபீஸில் ஃபோனே பார்த்துட்டு இருந்தால் யாராவது தெரியுமோ, அவர் ஆற்றுல உட்காந்து பார்க்குற கொண்டு தானே நீ வந்து என்ன ஃபோனே பார்க்குறான்னு. இதெல்லாம் அனாவசியம் ஞாபகம் வச்சுக்கோங்க. இதில் சண்டை தான் வரும், சந்தோஷம் இருக்காது, சாந்தி இருக்காது. இந்த மாதிரியெல்லாம் சாந்தியை நம்ம எழுந்துட்டு அப்புறம் தியானம் பண்ணுற என்ன தியானம் வருமா? ஐ எம் நாட் டாக்கிங் அபவுட் திஸ் ஃபார் மியர் மேரிட்டல் ஹார்மனி, ஐ எம் டாக்கிங் அபவுட் இட் ஃபார் ஸ்பிரிச்சுவல் சக்ஸஸ். Because I am least interested in your marital harmony, that is your business. But if you want to be able to meditate successfully, to connect to God successfully, some modicum of peace is necessary around you. Don't go and unnecessarily disturb that peace by interfering in the affairs of your own family. இந்த அட்டாச்மெண்ட் இருக்கே, அவர் சொல்றார், இதெல்லாம் ஆத்ம சைன்யர்கள், நம்மளை சண்டை போடக்கூடியதான விஷயங்கள் அப்படின்னு சொல்றார். இங்க நம்ம நிறுத்திக்கிறோம் பிரேக்கில். சர்வத்திர கோவிந்த நாம சங்கீர்த்தனம்.